श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्ततितलानि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तदीयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयकास्तनयाय भूतिकी सर्वं यतेव दिवेमेन वदन्नयानाम् आद्यः समत्प्रणोते कौशलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमाय मुक्तना भूतं धरस्य मगताभ्य भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवागान् भक्ताङ्ग्रेण परकाल यतीन्द्रनिष्ठान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं पादुके यतिराजस्य कथयन्ति यथाख्यया तस्य दासरथे पादौ शिरसा धारायां जगम् बादूल श्रीनिवासतनयं यध्यादिकं विनयादिकं प्रज्ञादि प्रपद्येयं श्रीनिवास महापुरं श्रीवेङ्कटेशं करिशैलनाथं श्रीदेवराजं कडिगाद्रिसिंहं कृष्णेन साकं यतिराजमीडे स्वप्नेन दृष्टां मम देशिकेन्द्रान् यतीश्वरं प्रणम्याहं वेदात्तार्यं महापुरं करोमि बालबोधान्तं यतीन्द्रमददीपिकां பத்தமனத்துகள் பைங்கடலுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்தமரும் கழுகும் முப்பரிநூலோடு முன்கையிலேந்திய முக்கோள் தன்னழகும் முன்னவர் தஞ்சுடு மொழிகள் நிறைஞ்சுடு முழுவல் நிலாவழகும் கற்பகமே விடு கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசி தன்கடல் சூடிய முடியும் கனநசிக்க முடியும் எப்பொழுதும் இத்திராஜன் வடிவழகு என் இதயத்தில் உள்ளதால் இல்லை எனக்கெதிரி இல்லை எனக்கெதிரி இல்லை எனக்கெதிரே காஷாய சோபி கமனீய ஸ்கானிவேஷம் தண்டத்யோத்தலகரம் விமலோகவீதம் உத்யந்தி ஏசனிதம் உல்லசத்பூத்தபுன்றம் ரூபம் தவாஸ்தி இதிராஜதி சோர்மமாக்ரே. சுவாமி எம்பெருமானார் தான் ஸ்தாபித்த சித்தாந்தத்தை நன்றாக பிரச்சாரம் படுத்த வேண்டும் என்பதற்காகவே யதீந்திரமத தீபிகா என்கிற கிரந்தத்தை சோழசிம்மபுரம் தடையாச்சார் சுவாமியில சத்சிஷ்யராக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமி இந்த கிரந்தத்தை அனுகிரகித்தார். ஆச்சரியமான கிரந்தம். அதை கடந்த சில காலக்ஷேபங்களாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் அந்த யதீந்திரமத தீபிகாவுடைய சாப்துமரை நன்னாள். அப்படிப்பட்ட சாப்துமரை நன்னாளிலே நாம் இந்த யதீந்திரமத தீபிகாவுடைய சுருக்கமான அர்த்தங்கள் என்ன, மேற்கொண்டு இந்த யதீந்திரமத தீபிகாவின் கடைசியிலே சுவாமி ஸ்ரீனிவாசாச்சாரிய சொன்ன கருத்து என்ன, அது அத்தனையும் பார்க்க வேண்டும். அதற்கு முன்னாடி இந்த யதீந்திரமத தீபிகான்றது எப்படி அட்டவணை கொடுத்திருக்காரோ அந்த அட்டவணையை முதலில் விவரித்துக் கொண்டு மேற்கொண்டு அந்த நாம் இதுவரையில் பார்க்க வேண்டிய விஷயத்தை பார்ப்போம். இந்த யதீந்திரமத தீபிகாவை 10 அவதாரமாக கொண்டார்கள் நம்முடைய முன்னோர்கள். 10 அவதாரம் என்றால் எப்படி எப்படி பிரிக்கிறதுன்னு பார்ப்போம். எல்லா வஸ்துக்களையும் 2ஆ பிரித்தார்கள். பிரமாணம் என்றும் பிரமேயம் என்றும் 2ஆக பிரித்தார்கள். அதுல பிரமாணம் 3 அவதாரங்கள். பிரமாணத்தை பற்றினது 3 அவதாரங்கள். பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம் என்று சொல்லக்கூடிய 3 அவதாரங்களை எடுத்தார். அதிலே பிரத்யக்ஷம் என்பது நம்முடைய கண்ணாலே பார்க்கக்கூடியது, எல்லாமே பிரத்யக்ஷம். சுவாமியுடைய திருவுள்ளம் எம்பெருமானாருடைய திருவுள்ளமே பிரத்யக்ஷத்துக்கு எதிர்த்தட்டாக சாஸ்திர வாக்கியம் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லுவார். ஆனால் வேற்று மதத்தவர்களுக்கு பிரத்யட்சத்தை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், வேண்டாம். ஏன்னா நம் கண்ணால பார்க்கக்கூடிய பிரத்யட்சம் அத்தனை உண்மையே. அந்த பிரத்யட்சமா பார்க்கக்கூடிய உண்மையை இல்லை என்று சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. அதனால பிரத்யட்சம் அத்தனை, ஆனால் அது சாஸ்திரத்துக்கு விரோதமாக இருப்பாது என்பதுதான் சுவாமியுடைய கூற்று. எந்த பிரத்யட்சமே சாஸ்திரம் விரோதிக்கவே விரோதிக்காது. அது எதுவா இருந்தாலும் சாஸ்திரம் அதை விரோதிக்குமான விரோதிக்காது.
ஏன்னா கண்ணால பார்த்துட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் விரோதிக்க முடியுமானா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது முதல் நிலை. இரண்டாவது அனுமானம். அனுமானம்னு சொன்னாலே அது பிரத்யட்சத்தை சார்ந்துதான் அனுமானம் இருக்குமே தவிர, அனுமானம் அப்படியே டைரக்டா இருக்காது. நான் உன்னை அனுமானிக்க வேண்டும் என்றால், பர்வதா வங்கிமாம் தூமாத், அந்த மலையிலே நெருப்பு தெரிகிறது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். நெருப்பு இல்ல, புகை. அந்த மலையிலே புகை தெரிகிறதுன்னார். உடனே ஒன்றார் சொன்னார், அங்க நெருப்பு இருக்குன்னார். என்னமா நெருப்பு கண்ணால பாக்கலையே சுவாமி? நெருப்பு உங்களுடைய கண்ணுடைய அந்த மலையில உன்னுடைய கண்ணுக்கு தெரியலையோ? எப்ப நெருப்பு தெரியலையோ அந்த புகையை வைத்துக் கொண்டு நெருப்புன்னு சொல்ல முடியுமான்னா சொல்லலாம். ஏனென்றால் ஏற்கனவே நான் பிரத்யட்சமாக தலிக பண்ற இடத்துல புகை இருந்தது, அங்க போய் பார்த்தேன். அப்ப நெருப்பு இருக்கிறபடியால புகை வந்ததுன்னு பார்த்துடணும். அதனால எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கங்கெல்லாம் நெருப்பு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் எங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கங்கெல்லாம் புகை இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் நல்லா பண்ணீங்க, நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். எங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கங்கெல்லாம் புகை இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இப்ப இரும்பு துண்டு, அந்த இரும்பு துண்டு நன்னா காய்ச்சல நெருப்பாயிடுச்சு, அங்க புகை வருமானம் வராது. அதே போல புகை இருக்கிற இடத்துல நிச்சயமா நெருப்பு உண்டு. இது அனுமானம். இது அனுமானத்தை தெரிந்து கொள்வது. மூன்றாவது சப்தம். சப்தம் என்பது அனுமானத்தையும் பிரத்யட்சத்தால அடிச்சுடலாம், பிரத்யட்சத்தையும் அனுமானத்தால அடிச்சுடலாம். எப்படின்னா, ஒரு பிரத்யட்சமா ஒண்ணு பார்த்தேன், பிரத்யட்சமா ஒண்ணு பார்த்தேனோ, அந்த பிரத்யட்சமா விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த விளக்கு நெய் விட்டுருக்கா, திரி போட்டிருக்கா, நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா பார்த்துட்டு இருக்கச்சே ஒரே நெருப்பு, ஒரே தீ, ஒரே தீ, ஒரே திரி அப்படின்னு நமக்கு தோன்றது பிரத்யட்சமா பார்க்கும்போது. ஆனால் ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா நெருப்பும் குறைஞ்சிருக்கும், அதாவது அந்த திரியும் குறைஞ்சிருக்கும், நெய்யும் குறைஞ்சிருக்கும். ஆனா நம்மளுடைய கண்ணால பார்க்கறச்சே நெய் குறைகிறதுன்னு தெரியாது, அதே போல திரி குறைகிறதுன்னு தெரியாது. ஏன்னா இந்த திரி அடுத்த திரிவிக்கு பத்த வச்சுட்டு அந்த திரி போயிடும், அந்த திரி அடுத்த திரிவிக்கு பத்த வச்சுட்டு அந்த திரி போயிடும். ஆனா நம்மால அதை கிரகிக்கும் அளவுக்கு சக்தி இருக்குமானா கண்ணுக்கு அந்த சக்தி கிடையாது. அப்ப எப்படி சுவாமி? நெய் குறைஞ்சிருக்கு, திரி தன்னுடைய நீளமாக இருக்கக்கூடிய இந்த திரி குறைஞ்சிருக்கு. அதனால அனுமானத்தை என்ன நினைக்கிறேன், ஓ நெய்யும் குறைஞ்சிருக்கு திரியும் குறைஞ்சிருக்கிறபடியாலே வெவ்வேறு தீ அப்படின்னு அனுமானிக்கிறேன்னு. அப்ப அந்த பிரத்யட்சத்தை அனுமானிக்கப்படுவதால் பாதிக்கலாம். அதே அனுமானத்தை பிரத்யட்சத்தை பாதிக்கலாம்னா பாதிக்கலாம். எப்படி பாதிக்கலாம்னா, இது ஆகாசத்தாமரை மணக்குதுன்னு சொன்னேன். ஒருத்தர் சொன்னார், அப்படியா சுவாமி எப்படி மணக்கும்? நிலத்துல தாமரை மணக்கிறதுனும், நிலத்துல நல்லா பிரத்யட்சமா தாமரை மறக்கணும், நல்லா மணத்துன்னு இருக்கணும், நல்லா நமக்கு வாசனை வந்துன்னு இருக்கணும். அதே போல ஆகாசத்தாமரை மணக்கிறதுக்கும் பக்ஷம் ஏது சாத்தியம் மூணு சரியா இருக்கு. பக்ஷம் என்ன, ஹேத்து என்ன, சாத்தியம் என்ன, மூணு சரியா இருக்கு. ஆனாலும் பிரத்யட்சத்தில் ஆகாசத்தாமரை கிடையாது. அதனால நான் அனுமானிச்சேன்னு, எது கொண்டு அனுமானித்தேன்? நிலத்தில் தாமரை எப்படி நன்னா கமகமன்னு மணக்குமோ அதே போல ஆகாசத்தாமரை மணக்கும்னு அனுமானித்தேன். ஆனா அந்த அனுமானத்தை எதனால பாதித்தது? பிரத்யட்சத்தால பாதித்தது. ஆனா அனுமானத்தாலோ பிரத்யட்சத்தாலோ பாதிக்கப்படாதது எதுன்னா சப்த பிரமாணம் தான். அதுதான் வேதம் என்கிற வேதம்னு சொல்ல சப்த பிரமாணம் சொல்லிட்டார். ஏன்னா வேதம்னு சொல்லியாச்சுன்னா அப்ப எதெல்லாம் சாஸ்திரம் சொல்லிட்டு அதுதான் நம்மளும் கொடுக்கணும். அப்ப ஆழ்வாருடைய ஈரச் சொற்கள், ஆச்சாருடைய ஈரச் சொற்கள், பெரியோர்களுடைய வாக்குகள் எல்லாமே சப்தம்தான். ஆனா அந்த சப்த பிரமாணம், ஏன்னா அந்த சப்த பிரமாணம் என்பது பிரத்யட்சத்தாலும் பாதிக்க முடியாது, அனுமானத்தாலும் பாதிக்க முடியாது. அதுதான் ஆச்சரியமான பிரமாணம். அந்த பிரமாணத்தை மூன்று விதமா பிரித்து பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம் முதல் இதுதான் பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரமாணம் முடியுது. அதுக்கப்புறம் பிரமேயம். பிரமேயத்தை வரும்போது பிரமேயத்தை ரெண்டா பிரித்தார்.
பிரமேயத்தை ரெண்டா பிரித்தார். திரவியம் என்றும் அத்ரவியம் என்றும் ரெண்டா பிரித்தார். திரவியம் என்னது? ஒரு பொருள் இன்னொரு பொருளோடு சேர்க்க உபாதானத்துவம்னு பேரு. இன்னொரு பொருளோடு சேருவதற்குண்டான தன்மை இருந்தாலும் அது திரவியம்னு பேரு. அந்த மாதிரி திரவியம் எந்த வஸ்துன்னு எடுத்துக்கணும். அநேகம் நம்ம லோகத்துல பார்க்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் கிட்டத்தட்ட 75% மேல திரவியமா தான் இருக்கும், அத்ரவியமா இருக்காது. அத்ரவியம்னா அந்த வஸ்து இன்னொரு அத்ரவியத்தோடு சேராது. அப்படின்னா திரவியம் என்ன புரிஞ்சுக்குது? கொஞ்சம் கொஞ்சம் இதுல கொஞ்சம் சில பேர் கொஞ்சம் பார்த்து நினைக்கிறார். திரவியம் இருக்கு, அந்த திரவியம் இன்னொரு திரவியத்தோடு சேர்றது அப்படின்னு சொல்றோம். அதே போல அத்ரவியம் இன்னொரு அத்ரவியத்தோடு சேராது அப்படின்னு வாஸ்துவம் தான். அத்ரவியம் எது? சப்த ஸ்பரிச ரூபரசகந்தம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அர்த்தம். பின்னாடி விவரிக்கிறேன். அப்படி இருக்கச்சதே இது ஒவ்வொரு குணங்களும் சேருமானா சேரவே சேராது. ஆனா இந்த குணங்கள் திரவியத்தோடு சேரும். அத்ரவியம் திரவியத்தோடு சேரும், திரவியம் திரவியத்தோடு சேரும். ஆனா அத்ரவியத்தோடு சேருமானா சேராது. கொஞ்சம் நல்லா இதை புரிஞ்சுக்கணும். திரவியம் திரவியத்தோடு சேரும். அதே போல அத்ரவியம், இந்த சரீரம் திரவியம், இந்த சரீரம் திரவியம் தானே. இந்த சரீரம் திரவியமா இருக்கிறபடியாலே ஒரு பேனாவை எடுத்தேன், பேனா என்னோட கையோடு இருந்தா சேர்றது. எல்லா பாகம் சேர்றதோ சேரலையோ அது வேண்டாம் சேர்ந்து இருக்கணும். அதே போல அத்ரவியம் இந்த குணங்கள் சேருமானா சேராது. அத்ரவியத்தோடு சேருமானா சேராது. அப்ப பிரமேயத்தை ரெண்டா பிரிச்சார், திரவியம் என்றும் அத்ரவியம் என்றும் பிரிச்சார். அதுல மேலும் திரவியத்தை ரெண்டா பிரிக்கிறார், ஜடம் என்றும் அஜடம் என்றும் பிரிக்கிறார். ஜடம்னா அஜடம்னா, ஜடம்னா ஞானசூன்யம், ஞானமே கிடையாது, ஒரு துளி கூட ஞானம் கிடையாது. அப்ப ஞானமே இல்லாத தன்மை ஜடம்னு பேரு. ஜடம் மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கிறா பாருங்க சில பேர்லாம். அப்ப ஞானமே இல்லாத தன்மை. அப்ப ஞானமே இல்லாத தன்மை எது? பிரகிருதி 24 தத்துவங்கள், பொங்கை புலனும் பொறியைந்தும் கருமேந்திரியம் 50 எங்கு உயிரோ பிரகிருதி மானாங்கார மனங்களை ஆழ்வார் தெரிவித்தா போல 24 தத்துவங்கள் எது? இது என்னது? ஜடப்பொருள். பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள். அதே போல இதெல்லாம் உண்டு. பிரகிருதி, மகான், அகங்காரம், சாத்விக அகங்காரம், தாமச அகங்காரம், ராஜச அகங்காரம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தன்மாத்திரை, பஞ்ச பூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், மனசு எல்லாம் கலந்து விட்டோம்னா 24 தத்துவங்கள். 24 தத்துவங்கள் அச்சித் தத்துவம், ஞானம் கிடையாது. அது ஜடப்பொருள் அப்படின்னு பிரித்தார், ஜடப்பொருள். அதுக்கப்புறம் காலம், காலம் அதுக்கு ஞானம் கிடையாது. காலம் உணர்த்ததுன்னு சொல்லி பேர் சொல்லுவா. அப்ப ஞானம் என்று உணர்த்ததுன்னா அதெல்லாம் கிடையாது. காலத்துக்கு ஞானமே கிடையாது. இது ஜடப்பொருளை செஞ்சது. அப்ப திரவியத்துல ஜடப்பொருள் எடுத்தாச்சுன்னா அதோடு அது முடிஞ்சிருத்து. பிரகிருதி 24 தத்துவங்கள், பிரகிருதி தொடக்கமாக காலம் முடிஞ்சிருத்து. சரி, அதே அந்த ஜடத்திலேயே இன்னொன்னு இருக்கு. ஜடத்திலேயே இன்னொன்னு இருக்குமா? நிச்சய விபூதி. ஜடத்திலே இன்னொன்னு இருந்தது. பிரகிருதி 24 தத்துவங்கள் காலத்தோடு சரி. அதற்கு மேற்கொண்டு அஜடம் இருக்கணும். அஜடம் என்னது? ஞான சூன்யம் இல்ல, தன்னை வெளிப்படுத்தி காட்டும். ஆனா தான் யாருன்னு தெரியாது, அதுக்கு அஜடம்னு பேர். தான் யாருன்னு தெரியும். இப்ப விளக்கு இருக்கு, விளக்கு தன்னை விளக்குன்னு எல்லாருக்கும் காட்டி கொடுக்கும். விளக்குக்கு தான் விளக்குன்னு தெரியுமானா தெரியாது, அதுதான் அஜடம். அந்த அஜடத்தை ரெண்டா பிரிக்கிறார். பராக் என்றும் பிரத்யக் என்றும் பிரிக்கிறார். பராக் என்றும் பிரத்யக் என்றும் பிரிக்கிறார். பராக் எது? நித்திய விபூதி, தர்மபூத ஞானம், ரெண்டுமே பராக். நித்திய விபூதிக்கு தான் நித்திய விபூதின்னு தெரியாது. ஆனா மற்ற பேருக்கெல்லாம் தான் நித்திய விபூதி என்று காட்டிக் கொடுக்கக்கூடிய தன்மை நித்திய விபூதிக்கு உண்டு. அதே போல தர்மபூத ஞானம், தர்மபூத ஞானத்துக்கு ஞானம் உண்டானா கிடையாது. ஆனா தான் தர்மபூத ஞானம்னு மற்ற பேர் காட்டுறதுன்னு நம்ம அதை வச்சுட்டுதான் பேசிட்டு இருக்கோம், அதை வச்சுதான் கேட்டுட்டு இருக்கோம், அதை வச்சுதான் பார்த்துட்டு இருக்கோம், அதை வச்சுதான் புரிஞ்சுக்கிறோம். அப்ப அந்த தர்மபூத ஞானம் தான் பராக்குன்னு பேரு, பராக்குன்னு பேரு. அதுக்கப்புறம் பிரத்யக். பிரத்யக் என்றது என்னது? தன்னையும் காட்டும் பிறரையும் காட்டும், இதுக்குதான் பிரத்யக்னு பேரு. அப்ப அஜடம்னாலே ஞானம் இருக்கிறது,
அந்த ஞானம் இருக்கக்கூடிய தன்மையிலே பராக்கு பிரத்யக்னு ரெண்டா பிரிச்சாச்சு. அதுல பராக்குல நித்திய விபூதி தர்மபூத ஞானம், அதுல பிரத்யக்ல ஜீவாத்மா பரமாத்மா எடுத்துட்டாச்சு. அவ பிரத்யக்த ஜீவாத்மா பரமாத்மா என்னது? தன்னையும் காட்டும் ஸ்வயம் பிரகாசம், ஸ்வஸ்மை பிரகாசம்னு சொல்லுவா. இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸ்வயம் பிரகாசம், ஸ்வஸ்மை பிரகாசம்னு சொல்லுவா. ஸ்வயம் பிரகாசம் தனக்கு தானே ஒளி விடுவது. அதுக்கு மேல பிறர்க்கும் காட்டி கொடுக்கக்கூடிய தன்மை ரெண்டுமே ஜீவாத்மாவுக்கு உண்டு. இது அதே போல ஜீவாத்மாவுக்கு உண்டுன்னா பரமாத்மா கேட்கணுமா? கேட்க வேண்டாம். இது ரெண்டுமே அவருக்கு உண்டு. அதற்கு மேலே இப்ப அத்ரவியம் திரவியம் ரெண்டா பிரிச்சோம். திரவியத்தை பிரிச்சு ஜடம் என்றும் அஜடம் என்றும் பிரித்தோம். ஆனா ஜடத்துல 24 தத்துவங்கள் கால தத்துவங்கள் பிரிச்சோம். அஜடத்துல பராக்கு பிரத்யக்னு பார்த்தோம். அந்த பராக்க பிரிச்சது நித்திய விபூதி தர்மபூத ஞானம் பிரிச்சோம். பிரத்யக்ல ஜீவாத்மா பரமாத்மான்னு பிரிச்சோம். இப்ப ஜீவாத்மா மூவகைப்பட்டவர்கள். எப்படிப்பட்ட மூவகைப்பட்டவர்கள்? பத்த ஜீவாத்மா, முக்த ஜீவாத்மா, நித்திய ஜீவாத்மா என்று மூவகைப்பட்டவர்கள். பத்த ஜீவாத்மா யாரு? ஒண்ணுமில்ல, நாம தான். எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியமே இல்லை. நாம தான் பத்த ஜீவாத்மா. முக்த ஜீவாத்மா யார் சுவாமி? இங்கிருந்து கிளம்பி போய் ததாவித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமி உபேதனே கிளம்பி ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் அங்க அனுபவம் தெரிஞ்ச பிரீத்திகாரத்தை கைங்கரியம் பண்ணி கொண்டு ஆனந்தமாக பகவானோடு சேர்ந்து தானும் அனுபவித்து மற்றவான அனுபவிக்க வைத்து தானும் பரிபூர்ணமான குணானுபவத்தை பெறுகிறானோ அவன் தான் முக்தன்னு பேரு. அது ரெண்டாவது முக்த ஜீவாத்மா. இப்ப இன்னொன்னு நித்திய ஜீவாத்மா யார் சுவாமி? இப்ப இங்கிருந்து கிளம்பி போனவா ஒரு காலத்திலே சம்சாரத்தில் பட்டு போயிருக்கா. ஒரு காலத்துல சம்சாரத்துல பட்டு விட்டு போயிருக்காருனோ அவளுக்கு முக்த ஜீவாத்மான பேரு. என்னைக்குமே சம்சார சம்பந்தமே கிடையாது, என்றைக்கும் கிடையாது. அப்படி இருக்கிறவர்கள் எப்பவுமே ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்காரனோ அவளுக்கு நித்தியாத்மான்னு பேரு. அப்ப ஜீவாத்மாக்கள் 3 வகை. பத்த ஜீவாத்மா நான். சுவாமி நம்மள முக்தன்னு சொல்லப்படாதா? நம்ம ஒன்னும் இங்கே இருந்துட்டு இருக்கவே. இன்னொரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா கிளம்பி வேற ஏதோ காரியம் பண்ண போறோம், பகவத் காரியம் பண்ண போறோம். அடியே இல்லை. அப்ப நம்ம பக்தாத்மா தான். உண்டியே உடையே இம்மண்டலத்துடன் கூடுவதில்லையான்னு இந்த பந்த ஜீவாத்மா தான் நம்ம இருக்கிறோம். அது முக்தாத்மானா என்ன சுவாமி? முக்தாத்மானா இங்கிருந்து கிளம்பி போயிட்டு அங்க போய் பகவத் கைங்கரியம் பண்றாரனோ அவளுக்கு முக்தாத்மான்னு பேரு. அது ஒரு வகை, 2வது வகை. 3வது நித்தியாத்மா என்பது அங்க சாஸ்வதமா அங்கேயே இருப்பா. அனந்த கருட விஸ்வக்ஷேனாதிகள் அவ அங்கேயே சாஸ்வதமா இருக்காரனோ அவ முக்தாத்மான பேரு. அப்ப ஜீவாத்மாவை 3ஆ பிரிச்சோம். பத்த ஜீவாத்மா, முக்த ஜீவாத்மா, நித்திய ஜீவாத்மான்னு. அதுக்கு மேல ஈஸ்வர தத்துவத்தை 5ஆ பிரிக்கலாம். பகவானுக்கு 5 நிலைகள். பரத்துவம் என்ன, வியூகம் என்ன, விபவம் என்ன, அந்தர்யாமித்துவம் என்ன, அர்ச்சை என்ன என்று சொல்லக்கூடிய 5 நிலைகள். இப்ப அது ஒரு பக்கம் அப்படியே நீங்க வச்சுட்டு இருக்கோம். இப்ப பத்த ஜீவாத்மா, முக்த ஜீவாத்மா, நித்திய ஜீவாத்மான்னு 3ஆ பிரிச்சுட்டோமோ ஜீவாத்மாவை. அதுல பத்த ஜீவாத்மாவை 2ஆ பிரிக்கலாம். நீங்க அந்த அட்டவணையை கையில வச்சுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்னா புரியும். எக்ஸலண்டான கிரந்தம். இந்த கிரந்தத்தை போல மற்ற கிரந்தம் நம்ம சட்டுன்னு சாஸ்திர வாக்கியம் நல்லா புரிஞ்சுக்கணும்னா இதை புரிஞ்சுக்கிற மாதிரி வேற எதையுமே புரிஞ்சுக்க முடியாது. அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். இந்த பத்த ஜீவாத்மா 2ஆ பிரிக்கலாம். பத்த ஜீவாத்மா 2ஆ பிரிக்கச்சுன்னா புபுட்சு, புபுட்சு, முமுட்சுன்னு பேரு. புபுட்சுன்னா போஜனத்தில் ஆசை இருப்பவன். போஜனத்துலனா இங்கேயே இருக்கணும், நல்லா சரீர அனுபவம் கொடுக்கணும். போஜனம் சரீரம் தானே சாப்பிடுறது, ஆத்மா சாப்பிடுறதுன்னா கிடையாது. சரீரம் தானே பூர்ணமா சாப்பிடுறது. அப்ப சரீரத்துக்கு பூர்ணமான அனுபவத்தை கொடுக்கறவன் தான் புபுட்சுன்னு பேரு. அந்த புபுட்சு ஒரு வகை. அடுத்து முமுட்சு. இந்த பத்த ஜீவாத்மால இன்னொன்னா பிரிக்கிற முமுட்சு, மோட்சத்திலே இச்சை இருக்கிறவனுக்கு முமுட்சுன்னு பேரு. அப்ப மோட்சன வேண்டாம் சுவாமி, இன்னின்ற நேர்மை இனியாமுறாமை உயிரளிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே இந்த வேண்டனை இருதருமாஞானத்தில் இனி பிறவி யான் வேண்டேன், இனி இந்த பிறவி வேண்டாம் வேண்டாம் சொல்லி பகவானோடு சேர்ந்து அனுபவம் தெரிந்த பிரீத்திகாரத்தை கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு கொண்டு இருக்கானோ இன்னும் போகல, இங்கே இருக்கான். ஆனா இங்க இருந்தாலும் எந்த விதமான பற்றுதல் இல்லாமல் அவன் பகவத் கைங்கரியம் அடன இந்த சம்சாரம் வேண்டாம், இந்த சரீரம் வேண்டாம் இருக்கானோ அவனுக்குதான் முமுட்சுன்னு பேரு.
இந்த சம்சாரம் வேண்டாம், இது கோரமான சம்சாரம் கோரம் அனந்த கிளேச பாஜனம், இந்த சம்சாரம் வேண்டாம், இந்த சரீரம் வேண்டாம், இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறானோ அவனுக்கு முமுட்சுன்னு பேரு. அப்ப இந்த பத்த ஜீவாத்மா ரெண்டா பிரிச்சோம். முமுட்சு புபுட்சு. புபுட்சுனா சரீரத்துக்குண்டான அனுபவத்தை கொடுப்பவன் புபுட்சு. முமுட்சுன்னா இந்த சரீரம் வேண்டாம் சம்சாரம் வேண்டாம் என்று இருப்பவன் முமுட்சுன்னு பேர். அந்த நிலையில இருக்கு. இப்ப புபுட்சுன்னு சொல்லணும், சரீரத்துக்கு உண்டான அனுபவத்தை கொடுக்குறாங்க. அந்த புபுட்சுவை ரெண்டா பிரிக்கணும். புபுட்சுவை ரெண்டா பிரிக்கிறது என்னது? அது ரெண்டு பேர் யார் சுவாமி? அர்த்த காம பரன், தர்ம பரன் பேர். அர்த்த காம பரன்னா நன்னா பணம் சம்பாதிக்கணும், நன்னா சம்பாதிக்கணும். 2 தலைமுறை 3 தலைமுறை 5 தலைமுறை 7 தலைமுறைக்கு நன்னா பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கணுமோ. அந்த பணம் புபுட்சுன்னா அவன் சரீரத்தை தானே பாக்குறான், சரீர அனுபவத்துக்கு தானே இருக்கான். அப்ப பணம் இருந்தா தானே பொருள் இல்லாருக்கு இவ்வுலக இல்லை. நிறைய பணம் வேணுங்கிற நிலையோடு இருக்கானோ அவனுக்குதான் அர்த்த காம பரன்னு பேரு. அந்த மாதிரி படம் நல்லா பண்ணிட்டு இருப்பான். இன்னொருத்தர் இருக்கார் தர்ம பரன்னு பேரு. தர்ம பரன் இல்ல சுவாமி, நான் பண்ணிட்டு இருக்கேன், வாஸ்துவம் தான், இருந்தாலும் தர்மகாரியம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். தர்மகாரியம் பண்ணா ஏதோ எனக்கு நல்லது கிடைக்குமாமே, தர்மகாரியம் பண்ணா எனக்கு ஏதோ நல்லது கிடைக்குமாமே. அந்த நல்லது அப்ப கூட அவளுக்கு மோட்சம் போகணுன்ற எண்ணம் இல்லை. மோட்சம் போனங்கிற எண்ணம் இருக்கிறோம் முமுட்சு பிரிச்சுட்டோம். இப்ப நம்ம புபுட்சுவை தான் பிரிச்சிருக்கோம். புபுட்சுனா சரீரத்துல ஆசை இருக்கிறவனுக்கு புபுட்சுன்னு பேரு. போஜனத்தில் ஆசைன்னு சொல்லுவா. யுகுட்சுனா யுத்தத்தில் ஆசை, புபுட்சுனா போஜனத்தில் ஆசை. போஜனம் என்ன பண்ண போறது? சரீரம் தானே, ஆத்மாவை சாப்பிட போறது கிடையாது. அதனால தர்மபரன். தர்மபரன் என்னது? தர்மம் நிறைய பண்ணணும், நிறைய புண்ணிய காரியங்கள் பண்ணணும். புண்ணிய காரியம் நல்லது கிடைக்கும் தானே, நல்லது நடக்குமாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரணும். அவன் 2வது பரன். அப்ப புபுட்சுவே 2ஆக பிரித்தும். அர்த்த காம பரன் அப்படின்னா நிறைய பணம் சம்பாதிக்கிறோம் என்ற நிலையோடு இருக்கக்கூடியவன் ஒரு புபுட்சு. இன்னொரு புபுட்சு நிறைய தர்ம காரியம் பண்ணா எனக்கு நல்லது நடக்குமாமே அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி இருக்கக்கூடியவன் தர்மபரன் பேரு. அந்த புபுட்சு 2ஆ பிரிச்சோம். அர்த்த காம பரனை விட்டுடுங்க. இப்ப தர்மபரனையே 2ஆ பிரிக்கலாம். தர்மத்துல அவனுக்கு ஊக்கம் இருக்கணும். அந்த தர்மத்துல ஊற்றவர்கள் என்ன அர்த்தம்? எனக்கு நல்லதுக்கு கடக்க போறதுங்கிற எண்ணத்தோடு அவன் தர்ம காரியம் பண்ணிருக்கான். அந்த தர்ம காரியம் பண்றவனே 2ஆ பிரிக்கிறோம். அது என்ன 2ஆ பிரிக்கணும்? வேதாந்த தர்மபரன், பகவத் தர்மபரன். வேதாந்தம் தேவதாந்திரம், தேவதாந்திர தர்மபரன், பகவத் தர்மபரன். தேவதாந்தனுடைய திருவடியை பிடிச்சிட்டு அவ மூலமா தர்மம் பண்ணக்கூடியவனுக்கு ஒரு வகை பகவான் தான் சுவாமி. அவர்தான் ராமோ விக்கிரகவான் தர்மகா கிருஷ்ணம் தர்மம் சனாதன் சொல்லியிருக்கணும். அதுல பகவான் தான் அப்படின்னு இருக்கா இல்லையா? அது இந்த தர்மம். அப்ப தந்த சரீரத்தை பார்த்து நமக்கு நன்மை கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவர் தேவதாந்திரவன். இந்தந்த தேவதையில போய் தொழுதா இதெல்லாம் கிடைக்குமாமே, இதெல்லாம் கிடைக்குமாமே அப்படின்னு 4 பிரதட்சணம் பண்ணுங்கோ, 8 பிரதட்சணம் பண்ணுங்கோ, எலுமிச்ச மரத்தை கொண்டு போய் அங்க போய் நல்லா சுத்துங்கோ, அது அங்க பிரதட்சணம் பண்ணுங்கோ, என்னென்ன உண்டோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும். அதெல்லாம் தேவதாந்திர பரன்னு பேரு. பகவத் பரன்னா பகவான் சேவிச்சு அதை கிடைக்கிறதாமா சொல்லி இதெல்லாம் கிடைக்கிறதாமே, ஏன்னா சரணாகதி பண்ணா எல்லாம் கிடைக்கிறதாமே அப்படின்னு நினைக்கிறா இல்லையா? இது பகவத் பரன் பேரு. இது புபுட்சுல இருந்து, அதாவது முதல்ல பத்தாத்மா, முக்தாத்மா, நித்யாத்மா. ஆத்மா 3ஆ பிரிச்சோம் ஜீவாத்மாவை. அதுல நித்யாத்மாவையும் முக்தாத்மாவையும் சீவைக்குள்ள இருக்க அவளை பிரிக்க முடியாது. பத்தாத்மாவை பிரிக்கணும். அந்த பத்தாத்மா பிரிக்கச்சே புபுட்சு முமுட்சுன்னு 2ஆ பிரிச்சோம். சரீரத்தில் ஆசை இருக்கிறவன், சரீரம் வேண்டாம் என்று இருக்கக்கூடியவன். அதுல இந்த புபுட்சுவை 2ஆ பிரிச்சோம். அர்த்தகாமபரன், தர்மபரன். அர்த்தகாமபரனா பணம் சம்பாதிப்பதிலே குறிக்கோளா இருக்கக்கூடியவன் அர்த்தகாமபரன். அது தர்மம் பண்ணா எனக்கு தான் நல்லது கிடைக்கிறதாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய தர்மபரன். அந்த தர்மபரனே 2ஆ பிரிச்சோம். தேவதாந்திர தர்மபரன், பகவத் தர்மபரன். தேவதாந்திரத்தை முன்னிட்டு கொண்டு தர்மம் பண்ணக்கூடியவர்கள், பகவானை முன்னிட்டு கொண்டு தர்மம் பண்ணக்கூடிய இது வரைக்கும் இது ஒரு கோஷ்டி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஜீவாத்மா பிரிச்சோம்னோ அதுக்கு மேல ஜீவாத்மா பிரிக்கச்சே முக்தாத்மா, பக்தாத்மா, நித்யாத்மா வந்துட்டார். முமுட்சு வந்துட்டார். முமுட்சு இருந்து அந்த முமுட்சுன்னா நம்ம பிரிக்கல. முமுட்சுன்னா என்னது? மோட்சத்துல இச்சை இருக்கிறவனுக்கு முமுட்சுன்னு பேரு. இந்த இடத்துல மோட்சத்துல இச்சை இருக்கிறவன்னா நாம நினைக்கிற மாதிரி
மோட்சம்னா சீவை குண்டம் என்கிற அர்த்தத்துக்கு நம்ம எடுத்துக்கூடாது. மோட்சம் என்ற சப்தத்துக்கு இத முதல்ல முமுட்சுப்படி என்கிற கிரந்தத்திலே சுவாமி பிரலோகாச்சாரியர் முமுட்சு கரிய வேண்டும் ரகசியம் 3 அப்படின்னு சூத்திரம் எடுக்கிறார். அந்த சூத்திரத்துல சுவாமி மணவாள மாமனின் வியாக்கியானம் பண்ணும்போது முமுட்சுன்னா இங்க யாரு சொல்றது? ஏன்னா முமுட்சுன்னா இங்க யாரு சொல்றது? அனுபவம் தெரிஞ்ச பிரீத்திகாரது கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறவனுக்கு முமுட்சுன்னா கைவல்யார்த்தியும் முமுட்சுன்னு சொல்லலாம். கைவல்யார்த்தினா இந்த ஆத்மாவை அனுபவிச்சுட்டு காணணும், தன் ஆத்மாவத்தை அனுபவிக்கணும், தன் ஆத்மாவத்தை அனுபவிக்கணும், அவனையும் முமுட்சுன்னு சொல்லலாம். அப்ப முமுட்சுக்கள் 2 வகை. இது முமுட்சுப்படி கிரந்தத்திலே மணவாள மாவில் அங்க என்ன பண்றாருங்க எடுத்திருக்காரு. இங்க முமுட்சுன்னு சொன்னது சுவாமி பிரலோகாச்சாரியர் கைவல்யார்த்திய அல்ல, இங்க பகவல்லாபாத்திய சொல்லியிருக்காரு. அங்க நல்லா வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. ஏன்னா கைவல்யார்த்துக்கு ரகசியத்தின் தேவையில்லையே. அவன் கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, தன்னுடைய முயற்சியாலே பகவானை அடைந்து அதன் பிறகு அவன் தன்னுடைய ஆத்மானுபவத்துக்கு அனுபவிக்கிறதுங்கிற பிரார்த்தனை வைக்க போறான். யாரு? கைவல்யார்த்தி. கேவல அனுபவம் அந்த கைவல்யார்த்தி. ஆனா இங்க பகவன் லாபார்த்தி அப்படி இல்லை. அவன் என்ன பண்ணா, தன் முயற்சி இல்ல, பகவானுடைய நிருகேதுக கட்டாட்சம். அந்த நிருகேதுக கட்டாட்சத்தால் தான் மோட்சம் வரும்னு நினைக்கிறானோ அவனுக்குதான் எது வேணும்? பூர்ணமா 3 ரகசியங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவதுதான் முமுட்சு கரை வேணும். ரகசியம் 3, திருமந்திரம் என்ன, துவயம் என்ன, சர்மஸ்லோகம் என்ன, இது 3 வேணும் தெரிவிக்கிறார் இல்லையா? அங்க இது இந்த மூச்சுவலை தெரிவிக்கிறார். அதே போல இங்க முமுட்சுவை 2ஆ பிரிக்கிறோம். அப்ப கைவல்யார்த்தி முமுட்சுதான், பகவல்லாபார்த்தி முகுதான். அத பரம மோட்சார்த்தின்னு பேரு. பரம மோட்சார்த்தின்னு கைவல்யார்த்தி முமுட்சுதான். அதே போல பகவல்லாபார்த்தி முகுர்ச்சிதான் அப்படின்னாரு. கைவல்யார்த்தின்னு என்ன? அவரும் விரஜையை தாண்டிடுவார். இதுல நம்ம 2 வித்தியாசம் பார்த்தோம். இதுல தேசிக சம்பிரதாயத்துக்கும் பிரலோகாச்சாரிய சம்பிரதாயத்துக்கும் கொஞ்சம் மாறுபட்ட கருத்துக்கள் உண்டுன்னு பார்த்தோம். என்னன்னா தேசிக சம்பிரதாயத்தைப்படி கைவல்யார்த்தி விரதையை தாண்டலேன்னு அர்த்தம். ஆனா பிரலோகாச்சாரிய சம்பிரதாயத்தைப்படி கைவல்யார்த்தி விரதையை தாண்டியாச்சு. தாண்டினபடியாலே இனி அவனுக்கு அதோகதி தான், திரும்பி வருதல் கிடையாது. எப்ப அவன் கைவல்யார்த்தியா போயிட்டானோ மறுபடியும் பிறந்து அவன் பகவல்லாபார்த்தி அடைய முடியுமானா அடைய முடியாது. அதோகதிதான். அதைத்தான் பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். 7 நிலத்தில் 20 முன்னம் வந்தியங்கள் குடாம் புகுந்து கூடும் மணமடையர்கள் வரம்பொடி வந்துள்ளை கூடுமினோன்னு தெரிவிக்கிறார். இது அந்த இடத்துல. ஆனா அது வேதாந்த தேசிகர் இல்லல, அவன் இந்த 14 லோகத்துக்குள்ளேயே இருக்கான். இருக்கிறபடியாலே மறுபடியும் கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ பண்ணி அல்லது பிரபக்தி பண்ணி அவனாலே மறுபடியும் அனுபவத்திருந்த பிரீத்திகார்த்த கைங்கரியமா இருக்கணும், மோட்சானந்து போக முடியும் என்கிற கருத்து 2 பேருக்கு நிறைவேற்று. அதை பார்த்தோம். அதுக்கு மேல பகவல்லாபார்த்தி. அந்த பகவல்லாபார்த்தி சுவாமி வாஸ்துவம் தான். பகவல்லாபார்த்தின இது சீவை கொண்டு போய் கைங்கரியம் பண்ணமுன்னா அவனுக்கு பகவல்லாபார்த்தின்னு பேரு. அந்த அப்ப கைவல்லாட்டி விட்டுடுங்க, அவரை தனியா பிரிச்சாச்சு. அந்த பகவல்லாபார்த்திய 2ஆ பிரிக்கிறோம். இந்த அட்டவணை எல்லாம் நீங்க கையில வச்சுட்டு இருக்கணும். 2ஆ பிரிக்கிறோம். அந்த 2ஆ பிரிக்கச்சே அந்த பகவல்லாபார்த்தியே பக்தன் என்றும் பிரபன்னன் என்றும் பிரிக்கிறோம். பக்தன் பக்தாத்மா வேறு, பக்தன் வேறு. நாமெல்லாம் பக்தாத்மா. பக்தாத்மான என்ன அர்த்தம்? இந்த சம்சாரத்துல இருக்கிறதுக்கு ஆசை, நான் அதுக்கு பக்தாத்மான்னு பேரு. பக்தன் வேறு, பக்தி பண்ணி பகவானுடைய திருவடியை தான் பிராபிக்க வேண்டும் நினைக்கிறானோ அவனுக்கு தான் பக்தன் பேரு. அப்ப அந்த மோட்சார்த்தி என்று சொல்லக்கூடிய பகவன் லாபார்த்தியே 2ஆ பிரிக்கச்சு. ஒண்ணு பக்தன், இன்னொருத்தன் பிரபன்னன். பக்தன்னா என்ன, பிரபன்னன்னா என்ன? பக்தன்னா தன்னுடைய முயற்சியால சாத்தியோபாயினட்டன்னு பேரு. சாத்தியோபாயினட்டன் தன்னுடைய முயற்சியால பகவானை அடைபவனுக்கு பக்தன்னு பேர். அப்ப நாமெல்லாம் பக்தர்கள் இல்லையா சுவாமினா? பக்தி உண்டு, பக்தர்களும் உண்டு. ஆனா இந்த பக்தி சாத்திய பக்தியை தவிர சாதன பக்தி அல்ல. அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் இந்த விஷயத்துல. இருக்கட்டும். இந்த பக்தாத்மா என்ன பண்ணணும்னா பக்தியை சாதனமாக கொண்டு பகவானை அடைவதற்கு முற்படுகிறான், அவனுக்கு பக்தின்னு பேரு. ஆனா பிரபன்னன் அப்படி இல்லை. பிரபன்னன் நான் இது பண்ணேன், இது பண்ணபடியால பகவானுக்கு முக்தி கொடுக்கிறார் அந்த எண்ணத்தை தவிர்த்து பகவானுடைய நிருகேதுக கட்டாட்சத்தாலே
நான் அவன் திருவடியை பிராபிக்கிறேன் என்கிற எண்ணம் உடையவன் பிரபன்னன். தொபைய உபாய பூதோ மே பவ இதி பிரார்த்தனாமதி சரணாகதி. அப்ப தன்னுடைய எண்ணம் என்ன இருக்கணும்? நீயே எனக்கு உபாயமாக இருப்பாய் என்கிற பிரார்த்தனை. அதான் புத்தி விசேஷம். அந்த புத்தி விசேஷம்தான் பிரபக்தி. அவனுக்கு தான் பிரபன்னன்னு பேரு. அப்ப மோட்சார்த்தியை ரெண்டா பிரிச்சோம். தன்னுடைய முயற்சியாலே மோட்சத்துக்கு போகக்கூடிய ஒரு வகை, பகவத் அனுகிரகத்தால் அவனுடைய நிர்கேதிக கடாட்சத்தாலே மோட்சத்துக்கு போகிறவன் ஒரு வகை அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கணும். அதற்கு மேற்கொண்டு அந்த பிரபன்னனையே ரெண்டா பிரிக்கிறோம். சுவாமி என்ன சுவாமி இன்னும் போயிட்டு இருக்கு? அந்த பக்தனை முடிச்சாச்சு, அவர் தன்னுடைய முயற்சியாக போறாரு, அதனால விட்டுடுங்க. அதே பிரபன்னனை ரெண்டா பிரிக்கிறோம். பிரபன்னனை என்ன சுவாமி? ரெண்டு வகையான பிரபன்னர்கள் உண்டு. ஏகாந்தி பரமைகாந்தின்னு பேர். ஏகாந்தி பரமைகாந்தின்னு பேர். ஏகாந்தின்னா என்னது? இவரு என்னென்னோ காரியம்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. நேகரம் இருக்கும்போது பகவத் கைங்கரியம் பண்ணுவார். என்னென்னோ காரியம்லாம் பண்றாரு. நேரம் இருக்கும்போது பகவத் கைங்கரியம் பெறுவார். ஆனா பரமைகாந்தி அப்படி இல்லை, எப்பவும் பகவத் காரியம் தான், பெருதும் கிடையாது. எப்பவும் இப்ப நமக்கெல்லாம் வந்துட்டு போனோம், இந்த ஆடி எடுக்கச்சே காலக்ஷேபம் அடியேன்னு அப்படிதான் இருக்காங்க. இப்போ ஒரு நாள் காலக்ஷேபம் நின்று போயிடுறதுனும், இந்த வாரம் இருக்கணும் இல்ல போன வாரம் இருக்கணும் இல்ல, என்ன நின்று போயிடுச்சுன்னா ஏதோ ஒரு காரியம், ஏதோ அது பகவத் கைங்கரியமோ இல்லது பர்சனல் ஒர்க்கோ ஏதோ ஒண்ணு வந்துருத்தணும். அப்ப அது ஒரு தடங்களா இருக்கணும். அப்பெல்லாம் ஏகாந்த். நாம ஏகாந்தி கிடையாது. முதல்ல நம்ம பிரபன்னாலான்னு சந்தேகம் தான். சொல்லிக்கலாம், சுவாமி ஆச்சாரிய சம்பந்தம் எடுத்து நான் பிரபன்னனா இருக்கேன், பகவானை உபாய உபயம் என்ற எண்ணத்தோடு தான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர, உடம்பு கொண்டு கொடுத்துனா உடனே டாக்டர்கிட்ட போறோம், பகவான் பாத்துக்கிறான்ற எண்ணத்துல இருக்கமானா இல்லையே. அதுக்கு அதுவும் எந்த உடம்புக்கு எப்படி அதுக்குரிய டாக்டர்கிட்ட போறோம். எலும்பு முறிவா, அது எலும்பு டாக்டர்கிட்ட போறோம். ஹார்ட் அட்டாக்கா, அதுக்குன்னு ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு இருக்கோம். அதான் ரத்தமா, அதுக்குன்னு ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு இருக்கோம். சக்கர வியாதியா, அதுக்குன்னு ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நாம பண்ணிட்டு இருக்கோம். அப்பனா நாம பிரபன்னால்னா எல்லாத்தையும் விட்டுருக்கணும். அந்த அளவுக்கு அடி இல்லை. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அந்த பிரபன்னு ரெண்டா பிரிக்கிறோம். ஏகாந்தி பரமைகாந்தி. எல்லாத்தையும் பண்ணிண்டு பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா பரமைகாந்தி அப்படி இல்லை, எல்லாத்தையும் பண்ண மாட்டார். பகவத் கைங்கரியத்தை மத்தன்னு கிடையாது. அதான் பரமைகாந்தியா இருக்குன்னு சொல்லுவோம் நம்ம பூர்வாச்சாரி. அந்த மாதிரி பரமைகாந்தியா இருக்கக்கூடிய ஒரு நிலை. இப்ப அந்த பரமைகாந்தியை ரெண்டா பிரிக்கணும். சுவாமி எல்லாமே பகவான் தானே இருக்காரு, ஒன்னும் சோறு பருகு நீர் தின்னும் வைக்கல எல்லாம் கண்ணன் அப்படி இருக்கிறவர் தானே பரமைகாந்தி வாசம் தான். அவளுக்குள்ளேயே பிரிக்க முடியும்னா பிரிக்கலாம். அந்த பரமைகாந்தியை ரெண்டா பிரிக்கச்சு என்னன்னா, திருப்த பிரபன்னன் ஆப்த பிரபன்னன்னு கிடைக்கிறான். இதெல்லாம் பிரபன்னனுடைய வகைதான். திருப்த பிரபன்னன் ஆப்த பிரபன்னன் கொடுக்குறான். அப்படின்னா இப்ப நம்மளாம் ஆச்சாரிய தாபகா புன்றகா ததா நாமகா மந்திரோ யாகஸ்ய பஞ்சகான்னு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறோம் ஆச்சாரன்ட்ட. பன்னெண்டு உடனே ஆச்சாரம் உடனே என்ன பண்றாரு? இவனுக்கு மோட்சத்துக்கு உண்டான தகுதி பெற்றிருக்கான், இவருக்கு மோட்சம் கொடுக்க வேண்டியது பிரார்த்திக்கிறார் பெருமாட்ட போயிட்டு. இந்த ராமானுஜ சம்பந்தம் பெற்றோன்னு உடனே நமக்கு என்ன கிடைக்கிறது? மோட்சானந்தம் உண்டுன்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும். வாஸ்துவம் தான். சரி, நமக்கு சமாசனம் ஆன அடுத்த க்ஷணமே மோட்சம் கொடுக்குறான்னு வச்சுக்கோ. சமாசனம் ஆயிட்டு இருக்கு, சுவாமி ஆயிடுத்தனும் வாரம் போலாம் அப்படின்னு பெருமாள் கூண்டு போயிட்டாருன்னா பண்ணிக்கு போக மாட்டோமோ? சுவாமி இது என்ன சுவாமி, சமர்ஷனம் ஆயின்னு இருக்கு, உடனே பிராணம் போறதுன்ற மாதிரி நிலையில இருக்கு. அப்பதான் அது ஒரு நிலை. இன்னொரு நிலையை நான் சமர்ஷனம் பண்ணிட்டேன், ஆனா எனக்கு ஆயுஷ் நிறைய இருக்கு, என் ஆயுஷெல்லாம் நன்னா புடிஞ்சு நன்னா வாழ்ந்ததுக்கு அப்புறம் கடைசியில கொடு, எப்ப நான் போறேனோ அப்ப கொடு அப்படின்னு ஆறி இருக்காரனும். அப்ப தான் மோட்சத்துக்கு போவதற்கு ஆறி இருக்கக்கூடிய தன்மை ஒரு நிலை. இப்பவே மோட்சம் போகணும் அப்படின்னு ஒரு துடிக்கிறாரனும் துடிப்பு, அந்த துடிப்பு ஒரு நிலை. இந்த ரெண்டு நிலை தான் பரமைகாந்தியை ரெண்டா பிரிக்கிறார். அந்த பரமைகாந்தி ரெண்டா பிரிக்கச்சே திருப்த பிரபன்னன் ஆர்த்த பிரபன்னன் அப்படின்னு வருது. அப்ப திருப்த பிரபன்னன் வரச்சே என்ன கிடைக்கிறதுங்க? என்ன இருக்கணும் சுவாமி, சமாஷம் பண்ண சுவாமி, எல்லாம் நான் நிறைய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், என்னமோ பண்ண எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நீ எப்ப கொடுக்கணும்னு விருப்பமோ அப்ப கொடுத்துவோம் அப்படின்னு இருக்கலாம். அதான் திருப்தன்னு பேரு. ஆர்த்தன்னா
உடனே உடனே இப்பொழுதே இப்பொழுதே கேட்கிறா பாருங்க. யாரு கேட்டிருக்கா? ஆழ்வார்கள் தான் கேட்டிருக்கா, வேற யாரும் கிடையாது. ஆழ்வார்கள் அத்தனை ஆர்த்த பிரபன்னான்னு பேரு. இன்னின்ற நேர்மை இனியாமுறாமை இருதர்மா ஞானத்தில் இனி பிறவி ஆண் வேண்டேன். அப்ப ஒண்ணு முடிக்க கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ பிரார்த்தித்தின்றார். இனி இனி என்று 20 கால் கூறுவரும் தெரிவிக்கிற ஆச்சாரியக்காரர் 20 தடவை நம்மாழ்வார் பிரார்த்திக்கிறாராம் பகவான்கிட்ட. இனி இங்க என்ன வைக்காது, இனி இங்க வைக்காதுன்னு திருவருத்தத்துல 3 தடவையும் திருவாழ்வில் 17 தடவையும் கூப்பிட்டுருக்கார். அதெல்லாம் என்ன? ஆர்த்த பிரபன்னன்னு பேரு. அந்த நிலைக்கு தள்ளப்பட இது பிரபன்னனுடைய நிலை. ஆக பிரபன்னனையே ஏகாந்தி பரமை காந்தியா பிரிச்சோம். அந்த பரமை காந்தியை பிரிக்கச்சே திருப்தன் ஆர்த்தன்னு பிரிச்சோம். ஆக ஆர்த்த பிரபன்னம் தான் திருப்தனை காட்டும் உயர்ந்தன். இது வரைக்கும் ஒரு நிலை வந்துட்டு இது ஜீவாத்மா கோட்டி. இன்னும் பரமாத்மா கோட்டி இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். முன்னாடியே சொன்னேன், என்ன சொல்லி இருக்கேன்னு ஒரு சம்மரைஸ் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். அது ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட 45 காலட்சேபம் தான் ஆயிருக்கு. ஆனா அதை அப்படியே சுருக்கணும்னா எவ்வளவு சுருக்கணும் அதான் பதில். இப்ப ஜீவாத்மாவை என்னவா பிரிச்சோம்? பத்தாத்மா முக்தாத்மா நித்தியாத்மா பிரிச்சு அதுல முமுட்சு முமுட்சுன்னு பிரிச்சு அந்த முமுட்சுவை கைவல்யாட்டிய பகவன் லாபார்த்தின்னு பிரிச்சு அந்த பகவன் லாபார்த்திய பக்தன் என்றும் பிரபன்னன் என்றும் பிரிச்சு அந்த பிரபன்னனை ஏகாந்தன் என்றும் ஏகாந்தி என்னும் பரமேகாந்தியும் பிரிச்சு அந்த பரமேகாந்திய ஆர்த்த பிரபன்னர் திருப்த பிரபன்னன்னு பிரிச்சோம். வந்துருச்சு. இப்ப ஜீவாத்மா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப பரமாத்மா இன்னும் அத்ரவியம் எடுக்கல. பரமாத்மாவில் இருக்கக்கூடிய நிலை என்ன? பரமாத்மாவில் இதெல்லாம் இதெல்லாம் இதுல இருக்கு, திரவியத்துல இருக்கு. அதாவது மொத்தம் 10 அவதாரங்கள் பார்த்தோம். நிறைய இருக்கு, டைம் ஆகுதுன்னு பார்த்துருக்கேன். 10 அவதாரங்கள் எடுத்தோம். அந்த 10 அவதாரத்திலே 3 அவதாரங்கள் பிரமாணத்திலே, 7 அவதாரங்கள் பிரமேயத்திலே. 3 அவதாரங்கள் பிரமாணம். அந்த 3 அவதாரங்கள் என்னென்ன? பிரத்யட்ச பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம் என்று 3 அவதாரங்கள் பிரமாணத்திலே. பிரமேயத்திலே 7 அவதாரங்கள். அந்த பிரமேயத்தை 2ஆ பிரிக்கிறார். அந்த பிரமேயத்தை 2ஆ பிரிக்கச்சே திரவியம் என்றும் அத்ரவியம் என்றும் 2ஆ பிரிக்கச்சே அத திரவியத்துல 6 அவதாரங்களும் அத்ரவியத்தில் 1 அவதாரமும் எடுத்திருக்கார். அதுல இன்னும் நம்ம அத்ரவியம் இன்னைக்கு நம்ம தொடல. அத்ரவியம் ஏற்கனவே முடிச்சிட்டோம். ஆனா இன்னைக்கு நம்ம ஒன்னும் அந்த அத்ரவியத்தை சுருக்கமா சொல்றேன்னு சொல்லியிருக்கணும், அது ஒண்ணும் பார்க்கல. ஆனா திரவியத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த திரவியத்துலதான் ஜடமென்றும் அஜடமென்றும் பராக்கென்றும் பிரத்யக்ஷென்றும் அதுக்கு மேல பரார்த்தத்தை நித்தியபூதி தர்மபூத ஞானம் என்றும் பிரத்யக்ஷ ஜீவாத்மா பரமாத்மா என்றும் அந்த ஜீவாத்மா 3ஆ பிரிச்சு மேற்கொண்டு இதெல்லாம் பண்ணிடும். இப்ப இது வரைக்கும் ஜீவாத்மாவை கோட்டி பூர்த்தி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பரமாத்மா கோட்டி. பரமாத்மா கோட்டி என்ன சுவாமி? அவர் 5 நிலைகள். விண்மீதிருப்பாய், மலமேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், மண்மீது உழல்வாய், இவற்றுலிங்கம் மறைந்துரைவாய் என்று சொல்லக்கூடிய அந்த கிட்டத்தட்ட 5 நிலைகள். பரமாத்ம சுரூபம், ஜீவாத்ம சுரி பரமாத்மனா தரத்வம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்வம், அச்சை என்று சொல்லக்கூடிய 5 நிலைகள். இதுல பரத்வம் என்று ஸ்ரீவைகுண்டனான பரவாசுதேவன். அந்த பரவாசுதேவனுடைய நிலை ஸ்ரீவைகுண்டம் என்ற பரத்வம். அந்த பரத்வத்தை பத்தி தான் முதல் திருவாரூர பரத்வத்தை பத்தி தான் பரத்வே பரத்வம் அப்படின்னு தெரிவிக்கிறார் நம்பில்லை. அந்த பரத்வத்துல பரத்வம் அப்படின்னு அந்த பரத்வத்தை விவரிக்க வந்தது முதல் திருவாய்மொழி, முதல் 10 முதல் திருவாய்மொழி. உயர் வர உயர் நலம் அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்ப பரத்வம் அங்க எப்படி இருக்க சுவாமி? நித்தியர்கள் என்ன, முக்தியர்கள் என்ன, மேற்கொண்டு அனந்த கடு விசக்ஷனாதிகள் என்ன, ஸ்ரீதேவி பூதேவி நீலாதி குருமாதின் திவ்யலோகம் ததுரிய மணிமயம் மண்டபம் தத்ரசேஷம் தஸ்மின் தர்மாதிபீடம் ததுபரிகமலம் சாமன கிரகணிச்ச விஷ்ணும் தேவி பூதாய கனமுலகம் பாதுகே வைனதேயம் சேனேஷம் தோரபாலாம் குமுதபதனா விஷ்ணு பக்தா பிரபக்தேன்னு பரத்வம் அந்த நிலை, பரத்த நிலை. அடுத்து வியூகம். வியூகம் தான் என்னதுன்னா குப்பீடு கேட்கும் இடம்னு பேரு. வியூகம் என்பது திருப்பார்கள். அந்த பரவாசுதேவனே வியூகவாசுதேவனாக அவதாரம் பண்றார். பரவாசுதேவன் ஸ்ரீவைகுண்டநாதன். அந்த ஸ்ரீவைகுண்டநாதனே வியூகவாசுதேவனாக அவதாரம் பண்றார். வியூகம். வியூகம் எதுக்குன்னா தேவர்களோ மற்றும் உண்டானவர்களோ அவருக்கு உண்டான ஆபத்துகள் சொல்லக்கூடியது. இரண்டாவது வியூகத்திலிருந்து தான் அவதாரமே தொடங்கும். ஒரு அவதாரம் பண்ணணும்னா டைரக்டா ஸ்ரீவைகுண்ட பகவான் அவதாரம் பண்ண மாட்டார்.
அவர் முதல்ல வியூகத்துக்கு வருவார். ஏஷ நாராயண ஸ்ரீமான் சீரான் அமனிகேதனகா நாகபரியங்க முஸ்துத்த, அந்த திருப்பார்கடலில் இருக்கக்கூடிய அந்த நாகபரியங்கம் அந்த முஸ்துத்த ஆகத்தோ மதுரா பெரும், அதன் பிறகு மதுரா நகரத்துக்கு வந்தார்னா ஹரிவம்ச ஸ்லோகமே இருக்கு. அப்படி கச்சா வியூகம்னது அதாவது அவதாரத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது இது வியூகம்னு பேரு. இது 2வது நிலை. அந்த வியூகத்துல 12 பேர் இருக்கா. கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மசூதன் திரிவிக்ரவாமன சீத ரிஷிகேஷ பத்மநாப தாமோதரன் 12 பேர் இருக்கா வியூகத்துல. அது ஒரு, அது மட்டும் இல்ல, பிரத்யும்னம் அனிருத்தன் அப்படின்னு சொல்லிருக்க. வாசுதேவ சங்கர்ஷன பிரத்யும்ன அனிருத்தன் 4 பிரிவு. அந்த 4 பிரிவை இந்த 12 திருநாமக்கள் 3 எடுத்துக்கிறா. எடுத்து அவதான் சிருஷ்டி ஸ்திதி சம்மாரணம் எல்லாம் அவதான் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அது வியூகத்துக்கு உண்டான நிலை. இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம், நிதானமா பார்த்திருக்கோம். அடுத்து விபவம். விபவம்னு சொன்னாலும் அந்தரியாமி. அந்தரியாமின்னா என்ன சுவாமி? ஒண்ணுமே இல்லை, சாரி தபா சொல்லிட்டு இருக்கேன். அந்தரியம் விபவம்னா அவதாரங்கள். விபவம்னா அவதாரங்கள். விபவம்னு சொன்னா அவதாரங்கள். அவதாரங்கள ராமன் என்ன, கண்ணன் என்ன, மீனோடு ஆமை கேடல் அரிகுரலாய் முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் கட்சியமானான்னு அவதாரங்களை பூர்த்தியா தெரிவித்ததுன்னா விபவங்கள். ஏன்னா விபவங்கள் இல்லைன்னா நமக்கு ரொம்ப சிரமமா போயிடும். ஏன்னா பகவான் இருக்காருன்னு இருக்கும். யாரா பார்த்திருக்காரு சுவாமி ராமகிருஷ்ண அவதாரம் நான் கூட பார்க்கலையே சுவாமி. ஆனா அன்னைக்கு இருந்தவா பார்த்தாரணும், அன்னைக்கு இருந்தவா பார்த்திருக்காரனோ, அதனால ஒரு நம்பிக்கை வருது. சுவாமி பரத்துவத்துல இருக்கார் சுவாமி, யார் பார்த்தா தெரியாது. வியூகத்துல இருக்கா சுவாமி, திருப்பார்கள் யார் போனா தெரியாது. அதை விபவம்னா நம்ம ஊர்ல நம்ம தேசத்துல நம் கண் முன்னாடி கிருஷ்ணனாகும் ராமனாகும் பகவான் அவதார் நரசிம்மனாகும் அவதாரம் பண்ணிட்டு இருக்காரனோ. அப்ப விபவத்துக்கு உண்டான சிறப்பு என்ன? இந்த நமக்கு அது இல்லைன்னு நம்பிக்கை வராது. அந்த நம்பிக்கைக்காக அப்படி பூர்ணமா அவதாரம் பண்ணினது விபவ அவதாரம். அதுக்கப்புறம் அந்தர்யாமித்துவம், இது 4வது நிலை. அந்தர்யாமித்துவம் வந்தது என்னன்னா, ஒவ்வொருத்தருடைய இதயகமத்துக்குள்ளே பகவான் உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அணிதியிட்டு, ஒருத்தருடைய இதயகமத்துக்குள்ளே பகவான் அந்தர்யாமியா இருக்கான். சமயம் பார்த்துட்டு இருக்கான், எப்ப வாய்ப்பு கிடைப்பான் நாம் அனுக்கிரகம் பண்றதுக்கு. ஏன் சுவாமி வாய்ப்பு நான் கொடுக்கலையா? கொடுக்காதபடியால் தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். நம்ம இங்க இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நாம அனுமதிக்கல. அவர் ஈஸ்வரஸ்ய சௌகார்த்தம், அவருடைய சௌகார்த்தம் இருக்கே, இவன் நன்னா இருக்கணும் என்கிற எண்ணம் சிருஷ்டியும் போதே பண்ணிட்டார். பகவத் கிருபை சிருஷ்டியும் போதே நமக்கு கிடைச்சிருத்தோ. ஆனா அதை தடுத்துட்டே இருக்கும். என்ன நீ என்ன கிருபை பண்ணது தடுத்துட்டே இருக்கணும். அந்த தடுக்காதனால எப்ப ஏற்பட்டுனா அவர் உள்ளுக்குள்ள இல்லைன்னு வச்சுக்கோ. அந்தரியாமையே உள்ளுக்குள்ள இல்ல, எங்கேயோ இருந்தார். வந்து அனுகிரகித்துக்குள்ள உனக்கு மனசு மாறிச்சுன்னா அதான் நம்ம உள்ளுக்குள்ளே கொண்டு இருக்கார். அந்தரியாமையா உள்ளுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு என்ன பண்றார்? காலம் பார்க்கிறார். நல்ல நேரம் கிடைக்கிறத அந்த நேரம் கிடைக்கிறச்சே இவனுக்கு உடனே அனுகிரகிக்கலாம் என்கிற பட்சத்துல. ஆனா அந்தரியாமையா ஒவ்வொரு இதயத்துக்குள்ளும் இருக்கு. இதுல ரிஷிகளுடைய அந்தர்யாமித்தம் வேறு, ஆழ்வாருடைய அந்தர்யாமித்தம் வேறு, நம்முடைய அந்தர்யாமித்தம் வேறு பிரிக்கிற. அதை நம்ம பின்னாடி பார்த்துவோம். அது அந்தர்யாமன். அதுக்கப்புறம் கடைசியா அர்ச்சாவதாரம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா திருவங்கையாழ்வார் தெரிவிக்கிறார், அர்ச்சையில இவருக்கு பிராபண்யம் இல்லைன்னா இவன் மோட்சம் போகிறதே கிடையாதுன்னு. பிண்டியார் மண்டையேந்தி பிறர்மனை திரிதந்தன்னம் முண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனோர் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கட்சி பேர் மல்லை என்று மண்டினார். உயலல்லால் மற்றையார் புயலாமன்னு தெரிவிக்கிறான் இல்லையா? அப்படின்னு கட்சே இந்த திவ்ய தேச பிராபண்யம் என்று இருக்கணும். திவ்ய தேசத்துல இவனுக்கு ஆசை இல்லைன்னாலே இவர் மோட்சம் போவது துர்லபம் சொல்றது திருவங்கியாழ்வார். ஏறா முயல் விட்டு காக்கை பின் போவதேன், கீழேயே முயல் மாசம் கிடைக்கிறது, அதை விட்டுட்டு காக்க மாம்சத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கே அப்படின்னு கேட்கிற. என்னன்னா அது காக்கை என்றது எங்கேயோ சிவை கொண்டோம். யார் பார்த்திருக்கா? யாரா பார்த்து? இவரு நாஸ்திகம் பேசுறாம பேசுறாரு, மடல்ல பேசுறாரு. நாஸ்திகம் யாரா பார்த்தவா யாரா உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காரா? அது ஒன்றும் நன்னின்று சொல்லி நம்பிட்டு இருக்கல. இங்கேயே இருக்கே அர்ச்சா திருமேனி. அது மட்டும் இல்ல, இந்த அர்ச்சா திருமேனி எதுக்கு தெரியுமா? விபவத்துல நம்ம சேவிக்கல. 3 அவதாரத்தை நம்ம சேவிச்சோமா? சேவிக்கா இருந்திருக்க மாட்டோம். எப்பயும் சேவை எடுத்திருப்போம். சேவிக்கலையானோ
அந்த சேவிக்காத குறை தீர எதுக்குன்னா அர்ச்சாவதாரம். பின்னானார் வணங்கம் சோதி திருமூழி கலத்தானாய் முதனானாயே. அப்ப அந்த அர்ச்சா திருமேனியே இதுன்னா விபவத்தை சேவிக்காத குறை தீர அர்ச்சா, அதாவது அவதாரங்களை சேவிக்காத குறை தீர அர்ச்சா திருமேனி. அது மட்டும் இல்ல, நாம சரணாகதி பண்ணணும்னாலே பரத்துவத்துல சரணாகதி பண்ண முடியுமா சுவாமி? பண்ணாதான் பரத்துவமே போக முடியும். பரத்துவம்னா எங்க? ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீவைகுண்டம் போகணும்னாலே இங்க சரணாகதி பண்ணாதான் ஸ்ரீவைகுண்டம் போக முடியும். அப்ப சரணாகதி பண்ண முடியாது. சரி, வியூகத்துல எங்க இருக்குன்னு தெரியலையே. வியூகம் திருப்பார்கள் எங்க இருக்குன்னு தெரியலையே. சரி சுவாமி, ராமகிருஷ்ண அவதாரங்கள் அண்ணா நம்ம ஊர்லயே அவதாரம் பண்ணியிருக்காரு சுவாமி, பண்ணலாம்னா நாம இல்லையே. அப்ப நம்ம முதல்ல எங்க போனோம்? அயோத்திக்கு போனோம், அல்லது மதுராபுரிக்கு போனோம். அது கூட போயிடுவோம். அது கூட அயோத்திக்கு பின் நிறைய வசதி எல்லாம் வந்துட்டு போயிடுவோம். மதுரைக்கும் போயிடுவோம். சரி, அவர் இல்லையே. கண்ணன் எம்பெருமான் கண்ணன் அவதாரம் பண்ணி ஸ்ரீவேகன் போய் தெரிந்தாச்சு. கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரு பொற்பா முதலா புல்லுரும்பாது ஒன்றின்றியனே எல்லாரும் அழிச்சுட்டு நேரம் ஸ்ரீவேகனும் போய் சேர்ந்தாச்சு. இப்ப அவர் இல்லையே. அப்ப விபவத்திலையும் நாம சரணாகதி பண்ண முடியுமா? பண்ண முடியாது சுவாமி. இந்த மூணுலையும் பண்ண முடியாது, ஆனா ஒண்ணுல பண்ண முடியும் அப்படின்னு ஒருத்தர் வந்தார். என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே இருக்காரு சுவாமி, அந்தரியாமையா இருக்காரு. அந்தரியாம இடத்துல சரணாகதி பண்றேன்னு வந்தார். ஒண்ணும் தவறே இல்லை. எப்படி பண்றது? அஷ்டாங்க யோகம் தெரிஞ்சிருக்கணும். அஷ்டாங்க யோகம் தெரிஞ்சுக்கணும். நாம ரெண்டாவது ஆழ்வார் கிடையாது. ஹனுமான் அண்ணா உடனே ராமபிரானுடைய ஹிருதயத்தை கீழ்ச்சி பாக்குறதுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? அஷ்டாங்க யோகமா இன்னைக்கு காலக்ஷேபம் கேட்கணும்னாலே இப்ப தேவையில்லை. ஏன்னா இந்த நெற்காலட்சேபம் வந்தபடியாலே யார் எப்படி உட்கார்ந்துருந்தாக்கா அடியே பார்க்க போறது இல்லை. ரெண்டாவது அவ எப்படின்னா உட்கார்ந்து கேட்கலாம். ஈச்சாரையும் உட்காந்துக்கலாம், தரையிலையும் உட்காந்துக்கலாம், படுத்துன்னு கேட்கலாம், உட்கார்ந்துன்னு கேட்கலாம். அந்த இந்த மாதிரி இந்த வரையும் பண்ணலாமானோ. ஆனா இதே ஒரு மேடையில போட்டு, மேடையில ஒரு சுவாமிக்கு ஒரு ஆசனத்தை கொடுத்து அநேகமா அந்த யாரு உபன்யாசகரோ யாரு காலட்சேப அதிகாரியோ அவன் மனையில தான் உட்காரணும். அவளுக்கெல்லாம் சேர் கிடையாது. அப்ப பாக்குற வாய் இன்னைக்கு எல்லாம் அவளுக்கு சார்ஜ் போட்டார். நாற்காலியெல்லாம் நிறைய பேர் போட்டார். அப்ப அத்தனை சிரமமா இருக்கு. முட்டி வலிக்கிறது சுவாமி அப்படின்றாலோ அப்படி இருக்கிறது. அஷ்டாங்க யோகம் எங்க இருக்கு? இந்த சரீரம் ஒத்து வலிக்கிறதுன்னா ஒண்ணுமே இல்லையே. முற்றமூத்து கோல் துணையா முன்னடி நோக்கி வளைத்து இட்டகால் போல் தன்னில் இருந்தன் கலையாமுன் பெற்ற தாய் போல் வந்த பேச்சு பெருமலையோடு உயரை வற்ற வாங்கி உண்டவாயன் பதறி வணங்குமே. முற்றமூத்து கோல் துணையா. மூணாவது கோல் வரத்துக்கு முன்னாடி பகவான் திருவடிய 10, அந்த மதுரை ஆசிரமத்துள்ளான அவன் திருவடி 10 தெரிவிக்கிறான் திருவங்கி ஆழ்வார். அப்படி இருக்கச்சே அந்த தூரம் வந்துச்சுன்னா உட்காரவே முடியலையே. அதுவே உட்கார முடியலன்னா நான் எங்க அந்தரியாமையை தியானிக்கிறது? அது ரிஷிகளுக்கு வேணா இருக்கலாமே தவிர நம்மால முடியுமா? ஆழ்வார்களாலே முடியல. ஆழ்வார்கள் என்ன பண்ணா? அச்சைதான் சரணாகி பண்ணார். திருவங்கை ஆழ்வார் 10 தடவை சரணாகி பண்ணார். ஒரு தடவை 2 தடவை 10 தடவை. 10 திவிதேசத்துல 10 தடவை சரணாகி பண்ணிருக்காரு. நம்மாழ்வார் 5 சரணாகி ஆயிடுச்சு. நோற்ற நோன்பிலேன் ஆறாமது மானை நோக்கு நல்லீர் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் அகலையில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கு உரைமார்பா 5 சரணாகதி. நோற்ற நோன்பிலேன் வானமாலை திவ்ய தேசத்துல சரணாகதி. அதுக்கப்புறம் 6ஆவது அடியினர் திருக்குழந்தை 6ஆவது பெருமாட்டு சரணாகதி. அதுக்கப்புறம் திருவள்ளவாள் மானை நோக்கு நல்லீர் வைகளும் வினையேன் மெலிய வானார் வன்கமுகம் மதுமல்லிகை கமழும் தேனார் சோலைகள் சூழ் திருவள்ளவாள் உரையும் கோணாரை அடியேன் அடிக்கூடுவது என்று கொள்ளும் சொல்லிட்டு அங்க சரணாகதி பண்ணார். 3ஆவது சரணாகதி. 4ஆவது கருணாதி அச்சையில கிடையாது. முதல் சரணாகதி, 2ஆவது சரணாகதி, 3ஆவது சரணாகதி ரெண்டுமே பிராட்டி இல்லாத சரணாகதி. பிராட்டி புருஷகாரத்தோடு சரணாகதி அகலகில்லேன் பாசனம் மட்டுமே. அப்படின்னா 6ஆம் 10, 10ஆம் திருவாழ்வில் தான் அந்த பாசனத்துலதான் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு சரணாகதி. ஆனா மற்ற ஏனைய 4 சரணாகதியும் தான் தனித்து சரணாகதி பண்றார். எது? வானமாவளை திவிதேசத்துல ஆரணக்கனின் பாதமே சரணாக தந்தொழிந்தார் உனக்கோர் கைமாறு நான் ஒன்றிலேன் எனது ஆவியம் உனதே அங்க பண்ணார். அதுக்கப்புறம் கலைவாய் துன்பம் கலையா தொழிவாய் கலைகன் மற்றேன் திருக்குடந்தில சரணாகதி. அதுக்கப்புறம் என்னது? மானே நோக்கு நல்லீர் திருவள்ளவாள் உரையும் கோணாரை அடியேன் அடிகூடுவது என்று கொள்ளணும். திருவள்ளுவார் மலையாள திவ்ய தேசம் அதுல சரணாகதி பண்ணார். இந்த 3 திவ்ய தேசம் அச்சையில சரணாகதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அந்த சரணாகதி அனுபவிக்கணுமோனோ, அந்த அனுபவிக்கிறதுக்கு உண்டான உடல் வலிமை வேணுமோனோ, அவனை பார்த்தாலே காலாடும் நெஞ்சடியும் கஞ்சுரம் இந்த நிலையோடு இருக்க செய்தே
நான் எங்க நான் உருகி போயிட்டு இருக்கேன், நான் உருகாம இருக்கணுமே உன்னை சேவிச்சதுக்கு அப்புறம். அந்த உருகாம இருக்கக்கூடிய ஒரு தன்மைக்காக தான் கிருஷ்ணாவதாரத்துல சரணாகதி 5ஆம் 10 திருவாய்மொழி பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் நிறந்த நூடுபுக்கு எனதாவையே நின்று நின்று உறுப்பு என்கின்ற இச்சிறந்தவான் சுடரே உன்னை என்றுகள் சேருவதை சொல்லி அப்ப 5ஆம் 10 திருவாய் சரணாகதி 4 சரணாஜயத்து பலிக்கல. அதுக்கப்புறம் 5ஆவது சரணாஜி எங்க பண்ணார்? உலகமுண்ட பெருவாய் 6ஆம் 10 திருவாய்மொழி உலகமுண்ட பெருவாயா உழப்பில் கீர்த்தி அம்மானே நிலவம் சுடர் சூழலி மூர்த்தி நெடியாடியே நாருயிரே திலது முதலக்காய் நின்ற திருவேங்கட தெம்பெருமானே அகலையில்லேன் இறையமென்று அலர்மேல் மங்க உரைமார்பா நிகரில் புகழாய் உலகமுங்குடையா என்னை ஆழ்வானே நிகரில் அமரன் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே போலொன்றில்லா அடியேன் உன் அடிக்கு இடம் வந்து புகுந்து சரணாதி பண்றானோ. அப்ப அர்ச்சையில தான் திருமங்கை ஆழ்வார் சொன்னா போல அர்ச்சைக்கு தான் சரணாதி பண்றதுக்கு உண்டான ஒரு என்ன பரத்த சௌலபியங்கள் யார்கிட்ட இருக்கோ அவாட்ட நம்ம சரணாதி பண்ணுவோம். பரத்துவம் இருக்கு ஸ்ரீவேங்கத்துல, அந்த வருத்தம் ஜீவகத்துல இருக்கு, விபவத்திலையும் இருக்கு, அந்தரியம் சௌலபியம் இருக்கா? கண்டு பற்றுகைக்கு திருவடி இருக்கணுமோ, அந்த திருவடி இருக்கணும். ஏன்னா 4 குணங்கள் பிரதானமா இருக்கும் சரணாகதிக்கு. குற்றங்கண்டு விரிவாமைக்கு வாத்சல்யம், காரியம் செய்ய பெற்று துணிகைக்கு சுவாமித்துவம், சுவாமித்துவம் கண்டு அகலாமைக்கு சௌசீல்யம், கண்டு பற்றுகைக்கு சௌலபியம். இந்த 4 குணங்கள் பரிபூர்ணமா இருக்குன்னா அர்ச்சாவதாரத்துல இருக்கு. அப்ப அர்ச்சையில தான் சரணாகதி அப்படின்னு தெரிவிக்கிறாரு. ஆக பகவத் தத்துவங்கள், பகவத் நிலைகள் 5 நிலைகள். விண்மீது இருப்பாய், மலமேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், மண்மீது உழல்வாய், இவற்றிலங்க மறைந்துராய்வான்னு இப்ப அநேகமா பிரமேயத்துல ஆயிடுத்து. அத்ரவியம் முடிச்சாச்சு. பிரமாணத்துல 3 பிரத்யக்ஷ பிரமாணம் என்ன, அனுமான பிரமாணம் என்ன, சப்த பிரமாணம் அதையும் முடிச்சாச்சு. திரவியத்தில் சொல்லப்பட்டது அத்தனையும் முடிச்சாச்சு. இப்ப அத்ரவியம். அத்ரவியம் என்னது? சப்தஸ்பரிச ரூபரசகந்தம். அதுக்கப்புறம் தத்துவகுணம், சமோகுணம், ரஜோகுணம், சத்துவகுணம், இந்த 3. அதுக்கப்புறம் சத்யோகம், சக்தி. மொத்தம் 10 நிலைகள் சொல்லப்பட்டிருக்கு, 10 பகுதிகள் அத்ரவியத்துல. சப்தஸ்பர்ச ரூபரசகந்தம் 5, சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் 3, 5 3 8, சய்யோகம் 1 9, சக்தி 1 10. எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். சக்தி வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இதுல சப்தஸ்பர்ச ரூப சதகந்தங்கள் ஏற்கனவே பிரகிருதி இருக்கணும். நம்ம ஜடப்பொருள், ஜடப்பொருள் 2ஆ பிரிக்கச்சே பிரகிருதி 24 தத்துவங்கள், கால தத்துவம்னு பார்த்தோமோ, அங்கேயும் சப்தஸ்பர்ச ரூப சகந்தங்கள் வந்திருக்கு. அது தன்மாத்திரைகள், இது வர்ணங்கள். அதனால இது அத்ரவியம். ஏன்னா ஒரே சப்தங்கள் தான் சப்தஸ்பர்ச ரூப சகந்தங்கள். அதுவே திரவியமாவும் இருக்கு, அத்ரவியமாவும் இருக்கு. அது என்னமா சுவாமி இருக்க முடியும்னா, அங்க திரவியமா இருந்த நிலை எது? பஞ்ச தன்மாத்திரைகள் பேரு. பஞ்ச சப்தஸ்பர்ச, ஆகாசத்துக்கு சப்தம் பிரதானம். அந்த பஞ்ச தன்மாத்திரையோடு இருக்கக்கூடிய தன்மை அந்த பிரகிருதி 24 தத்துவங்கள். ஆனா இங்க வர்ணங்கள், வர்ணங்களா இருக்கிறபடியில அத்ரவியத்தோடு சேர்ந்தது 5ன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சத்துவகுணமும், ரஜோகுணமும், தமோகுணமும், இந்த 3மே நம்முடைய சரீரத்துக்குத்தானே தவிர ஆத்மாவுக்கு கிடையாது. சத்துவகுணமும், ரஜோகுணமும், தமோகுணமும், இந்த 3 எதுக்கு? இதெல்லாம் எதுக்கு? நம்முடைய இதுக்கு சுவாமி. ஒண்ணுமில்ல சுவாமி, நம்முடைய ஆத்மாவுக்கு அது ஒண்ணா கிடையவே கிடையாது. அப்ப எதுக்கு இருக்கு அதெல்லாம்? அதெல்லாம் எதுல இருக்கு? சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் சரீரத்துக்கு தான் சொல்லப்பட்டதுக்கு, நமக்கு கிடையாது. இப்ப புரியத்துக்காக சொல்றேன். ஒரே விஷயம். இப்ப இதுல சத்தம், ரஜோகுணம், தமோகுணம், ரத்னகுணமும் பாதிக்கிறது இல்லையா? இந்த முக்குண சம்பந்தம் என்பது ஆத்மாவுக்கு கிடையாது. அதனால அத்ரவியத்துல சேர்த்திருக்கு. இந்த முக்குணங்கள் சம்பந்தம் ஆத்மாவுக்கு உண்டான, ஆத்மா கிடையாது. அப்பனா சாத்விக ஞானம், சாத்விக காலம்னு சொல்றால சுவாமி. அப்ப அதெல்லாம் கிடையாதுன்னா அந்த காலத்துல சத்வரச குணம் இருக்கானா? இல்லை, சத்வரஜனம். ஆனா சாத்விக பதார்த்தங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய காலமானபடியாலே அந்த காலத்துக்கு சாத்விக காலம்னு பேரு. சாத்விக பதார்த்தங்கள் எதெல்லாம் சாத்விகமாக இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் என்னன்னவோ அதெல்லாம் இருக்கிறபடியாலே அதுக்கு சாத்விக ஞானம், சாத்விக காலம்னு பேரு. அப்ப சத்துவரூப ஞானம்னு சொன்னாலே சரீரத்தில் இருக்க சத்துவகுணம் இருக்கு இல்லையா? இந்த சத்துவகுணம் இதை நன்னா வளர்ந்து இதனால் இந்த ஞானம் ஏற்படுறது இல்லையா?
அதனால சாத்விக ஞானம்னு பேரு. இதுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தமே இல்லை. சரீரத்துல இருக்கக்கூடிய ஞானத்தை வைத்துக் கொண்டுதான் கொஞ்சம் நல்லா புரியும். இன்னொன்னு சேர்த்து சொல்லிடுறேன், இது இந்த புஸ்தகத்துல இல்லை, நான் சேர்த்து சொல்லிடுறேன். இப்ப சாத்விக ஞானம், தாமச ஞானம், அதே போல ரஜோகுணம், சத்துவகுணம், தமோகுணம், ரஜோகுணம், 3 குணங்கள் இருக்கணும். அந்த 3த்துக்கும் ஞானம் தான். சத்த ஞானம், அதே மாதிரி தமோ ஞானம், அதே போல இருக்கக்கூடிய தாமச ஞானம் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கச்சே இப்ப இதுக்கெல்லாம் எப்படின்னா, இந்தந்த ஞானத்துக்கு அனுகுணமாகத்தான் பகவானே சரீரத்தை கொடுக்கிறார். சரீரத்துலதான் அந்த சாத்விக ஞானமும் தாமச ஞானமும் அதே போல ராஜச ஞானமும் சரீரத்துலதான் இருக்கு, ஆத்மால கிடையாது. இதை வைத்துக் கொண்டுதான் இன்னார் இன்ன வர்ணன். இவன் பிராமணனா, சாத்விக ஞானம் இந்த சரீரத்தை கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்ப தமோ ஞானமும் ரஜோ ஞானமும் கொஞ்சம் குறைச்சலா இருக்கும். இவன் அது கொஞ்சம் ஜாகிரதையா சொல்லணும். இன்னைக்கு இதெல்லாம் சொல்லியாச்சுன்னா வேற மாதிரி போறது. அது என்னமா சுவாமி அப்படின்னா, என்னவானா அவாவுடைய கர்மாக்கு அனுகுணமாக அந்தந்த ஞானம் அவாவுடைய சரீரத்தை ஏறப்படுகிறது. ஏன்னா எந்த சரீரம் எடுத்துக்கிறானோ அந்த சரீரத்துக்கு தகுந்தாற்போலதான் இவருடைய ஞானம் பிரசரிக்கிறது. இந்த தர்மபூத ஞானத்தை நம்ம நல்லா பார்த்தோம். தர்மபூத ஞானம் நிச்சுபூதி தர்மபூஜம் அஜலம் தானே. அந்த அஜலத்துல பிரத்யேக பராக்கு இதெல்லாம் பூர்ணமா பார்த்திருக்கோம். அப்படி இருக்க செய்தே அப்ப அந்த சாத்விக ஞானம் தாமச ஞானம் அதை வைத்துக் கொண்டுதான் இவருக்கு இன்னருடைய வர்ணனும் முடிவு பண்றார். அதே ஒருத்தனும் ஒரு 4ஆம் வர்ணத்தவரா இருந்ததுன்னா தமோகுணம் அதிகமா இருக்கும். அப்புறம் இந்த சரீரத்துக்கு ஆத்மாவுக்கு இல்ல. ஏன்னா இந்த ஆத்மா இருந்து வரக்கூடிய இந்த தர்மபூத ஞானம் இருக்கணும். முன்னாடி பார்த்துக்கோம், அந்த ஞானத்தை பாதிக்கிறது இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஞானம். அது பாதிக்கிறபடியா தான் என்ன ஆகுது, நமக்கு ஒவ்வொன்னு மாறி மாறி போறது. இன்னாருக்கு இந்த ஞானம், இன்னாருக்கு இந்த ஞானம், இன்னாருக்கு இந்த ஞானம், இன்னாருக்கு இந்த ஞானம் நடக்குது. இதெல்லாம் சத்துவகுண ரஜோகுணம் தமோகுணம் ஆயிடுது. அதுக்கப்புறம் சப்தஸ்பரிச ரூபரச கந்தங்கள், இது அர்த்தம் எல்லாமே என்ன, எல்லாமே அந்தந்த பூதத்தின் குணங்கள். பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம், அந்த பூதத்தினுடைய குணங்கள், அந்தந்த பூதத்தினுடைய சப்தஸ்பரிச ரூபரச கந்தங்கள். இது அது மட்டும் இல்ல, 5 இடத்துல 5 உண்டு, 5 இடத்துல 5 உண்டு. அப்படின்னா பஞ்சீகரணம் பண்ணாரணும் பகவான். முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், பஞ்சீகரணம் பண்ணாரணும், 5 கலக்கிறாரணும். அப்ப பிருத்திவிய பாதியா எடுத்து மீதி பாதியா 4ல கலக்கிறார். அதே பிருத்திவி அப்பு தண்ணீரை பாதியா எடுத்து மீதி பாதிய 4ல கலக்கிறார். அதுக்குதான் பஞ்சீகரணம்னு பேரு. அந்த பஞ்சீகரணம் பண்ணச்சே அப்ப உண்டு, எல்லாத்துலயும் எல்லாம் உண்டு. ஆனா பிரதானம் எது இருக்குன்னா, பூமியில கந்தம் இருக்கும். பூமினாலே வாசனை, மண் வாசனை சொல்றவனும் பூமியில கந்தம் இருக்கும். ஆகாச ஒரு சப்தம் இருக்கணும், சப்தம். அப்ப ஆகாசாத் வாயுகு வாயோர் அக்னிகி அக்னேராபக அச்ச பிருத்திவி பிருத்திவியா ஔஷதையகான்னு சாஸ்திரம் போஷிக்கிறதும். அப்ப ஆகாசத்து வாயு பறந்தது. அப்ப அந்த வாயுல என்ன இருக்கும், சப்தமும் ஸ்பரிசமும் இருக்கும். ஆகாசத்துக்கு வாயு பறந்தபடியாலே வாயுக்கு இதே ஸ்பரிசம் உண்டு, ஆகாசத்துக்கு என்னதுண்டு சப்தம் உண்டு. அப்ப ஆகாசத்துல அப்ப வாயு ஆகாசத்துல வாயு பறந்தபடியாலே சப்த ஸ்பரிச ரெண்டுமே எதுக்குண்டு, வாயுக்கு உண்டு. அதுக்கப்புறம் 3வது நெருப்பு என்று சொல்லக்கூடிய தீ, அக்னி. அக்னியில இதுல என்னென்ன சுவாமி இருக்கும், சப்த ஸ்பரிச ரூபம் 3மே இருக்கும். அக்னியில சப்தம் என்ன, ஸ்பரிசம்னா தொடு உணர்ச்சி. சப்தம்னா ஆகாசத்துக்கு உண்டான தன்மை சப்தம், ஸ்பரிசம்னா தொடு உணர்ச்சி, அது ஸ்பரிசம், சப்த ஸ்பரிசம். அதுதான் வாயுக்கு உண்டான தன்மை ஸ்பரிசம். வாயுனாலே தென்றல் காத்து வீசுறதுனாலே நம்மால உணர முடியுமே தவிர அதை பார்க்க முடியும்னா பார்க்க முடியாது. உணர முடியும். காத்து நம்ம சரீரத்துல பட்ட உடனே காத்து நல்லா இருக்கு, சின்ன இருக்கு சொல்றோம். ஆக அப்ப நெருப்புக்கு உண்டான தன்மை என்ன, 3 தன்மை இதுல சேர்றது. ஆகாசாத் வாயு வாயோர் அக்னிகி. அப்ப வாயுவிலிருந்து அக்னி பிறந்தது. வாயுவிலிருந்து அக்னி பிறந்தபடியாலே ஆகாசத்துடைய தன்மை, வாயுவுடைய தன்மை, அக்னியுடைய தன்மை. ஆகாசத்துடைய தன்மை சப்தம், வாயுடைய தன்மை ஸ்பரிசம், அக்னியுடைய தன்மை ரூபம். இது 3மே எதுல இருக்கு, அக்னியில இருக்கு. அப்ப அக்னியில 3 தன்மைகள் இருக்கு. அதுக்கப்புறம் அக்னேர் ஆபகா. ஆபகான்னா தண்ணி, தண்ணீரே. அப்ப ஆகாசாத் வாயு வாயோர் அக்னிகை அக்னேர் ஆபகான்னா ஆகாசத்துடைய தன்மை வேணும், அதே போல வாயுடைய தன்மை இருக்கணும், அதே போல நெருப்புடைய தன்மை தீ, தீ என்று சொல்ல அக்னி, அக்னியுடைய தன்மை இருக்கணும், அதுக்கு மேல தண்ணீருடைய தன்மை இருக்கணும். அப்ப 4 தன்மை இதுல வரணும், தண்ணீருக்கு வரணும். அப்ப 4 தன்மையில சப்தம் ஆகாசத்தின் தன்மை தண்ணீர்ல இருக்கு.
அதே போல ஸ்பரிசம் வாயுவின் தன்மை தண்ணீர்ல இருக்கு, ரூபம் அக்னியின் தன்மை தண்ணீர்ல இருக்கு, ரசம் தண்ணீருக்கு உண்டான தன்மைன்னு ரசம். இந்த 4 இதில் இருக்கு, தண்ணீர் ஆபகா என்று சொல்லக்கூடிய தண்ணீர்ல இருக்கு. அதுக்கப்புறம் பிருத்திவி, ஆகாசாத் வாயுகு வாயுவோர் அக்னிகி அக்னேர் ஆபகா அச்ச பிருத்திவி. பிருத்திவில என்ன இருக்கு? பிருத்திவில 5 சேர்ந்து இருக்கும். பிருத்திவில தானே கந்தம் இருக்கும். கந்தம்னா மண் வாசனை சொல்றோமோ, அந்த கந்தம் எதில் இருக்கு? அப்ப சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம் 5மே இதுல இருக்கு, பிருத்திவில இருக்குன்னு அர்த்தம். ஆக பிருத்திவில 5 சேர்ந்து இருக்கு. இப்ப திரும்பி வேலை பார்க்கலாமா? ஆகாசாத் வாயுகு வாயுவோர் அக்னிகி அக்னேராபகா அப்ய பிருத்திவி பிருத்திவியா ஔஷதையா காட்டுச்சு. அப்ப ஆகாசத்துல என்ன பண்றோம்? ஒண்ணு இருக்கு. சப்தஸ்பரிச ரூப ரசம் 5லும் பிருத்திவில இருக்கு. அந்த பிருத்திவில இருக்கணும். தண்ணீர்ல 4 இருக்கு, நெருப்புல 3 இருக்கு, அதே போல வாயுல 2 இருக்கு, ஆகாசத்துல 1 இருக்கு. இதத்தான் திருமேஷியாழ்வார் தம்முடைய திருச்சந்த விருத்தத்திலே பூநிலாவி 5 மாய் புனர்கண்ணின்ற 4 மாய்னு தெரிவிக்கிறார். பூநிலாவி 5 மாய் புனர்கண்ணின்ற நீர் 4 மாய் நீரில்லாது 3 மாய் அப்படின்னு பாசனம் எடுக்கிறார். அப்ப என்னன்னா ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நிலை ஒவ்வொன்றும் குறைஞ்சிட்டு வருது, ஒண்ணு ஏறிட்டே வருது. இதான் தெரிவிக்கிறார். ஆக அப்படி இருக்க செய்து இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப ஆகாசம்தான் சப்தம். அது அது என்னன்னா இப்ப இங்கிருந்து போறதுன்னு ஆகாசாத் வாயுகு வாயுவோர் அக்னிகே அக்னேராபகாப்த பிருத்திவின்னு இருக்கு இல்லையா? அப்ப பிருத்திவிலிருந்து போகணும். பிருத்திவிலிருந்து போகணும்னா அப்ப இவர் அவரை பெற்றிருக்காரு, அவரை பெற்றிருக்காரு, அவரை பெற்றிருக்காரு அப்படின்னா தாத்தா பாட்டின்னு வச்சுக்கோ. பாட்டிக்கு பாட்டி ஆகாசம், இல்ல தாத்தா ஏதோ ஒண்ணு வச்சுக்கோ, பாட்டிக்கு பேரு. அப்ப அதுல இருந்து சப்தம் மட்டும் இருக்கும். அதன் பிறகு ஒவ்வொன்னா கூட்டின்டே வந்தோம்னா அப்ப அது என்ன? அது ஆகாசாத் வாயுகு வாயுவோர் அக்னிகே அக்னேராபகாப்த பிருத்திவி பிருத்திவியா ஔஷதையா இது வரைக்கும் ஆயிடுத்து. அப்ப சப்தஸ்பர்ச ரூபரசங்கள் ஆயிடுத்து. இதுக்கப்புறம் திரிபாத் விபூதி, இந்த சயோக சக்தி 6 திரவியங்களில் இருக்கும். சுத்த சத்துவம் என்பது திரிபாத் விபூதி. திரிபாத் விபூதி தான் நித்திய விபூதினு பேரு. இது நம்ம இருக்கிறது லீலா விபூதினு பேரு. நித்திய விபூதி எது? ஸ்ரீவைகுண்டம். அந்த ஸ்ரீவைகுண்டம் திரிபாத் விபூதி. சகஸ்ட சீரிஷா புருஷரா சகஸ்டாட்ச சகஸ்டபாத் சபூபம் விஸ்வதூர்த்த அத்தியசுட்ட தசாபுரம் புருஷ ஏவேதகம் சர்வம் யத்பூதம் யஜ்ஜபூஜ்யம் உதாமிருத தச்சே சானக தன்னேனா திருவுதினால திரிபாதஸ்ய அமிர்தம் திவி அப்படின்னு தெரியுது. அப்ப திரிபாத் விபூதி இந்த லீலா விபூதி 1/4 மடங்கு, நித்திய விபூதி 3/4 மடங்கு. அப்ப இது காலாது 3/4 இருக்குது. அதுதான் திரிபாத் விபூதினு பேரு. அது ஆக இப்படியாக 6 திரவியங்கள், 6 திரவியங்களிலே இதுல என்ன சொல்லப்பட்டது? 6 திரவியங்களிலே 6 திரவியத்துக்குண்டான ஒரு திரவியம் என்னென்ன? இப்படியாக அத்ரவியம் விளக்கப்பட்டது. அத்ரவியம் விளக்கப்பட்டது. முடிச்சுட்டு சுவாமி இன்னும் முடியல. அத்ரவியம் அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு? பிரமாணம் பிரமேயம் 2ஆ பிரிச்சா. அதுல பிரமாணத்துல 3, பிரமேயத்துல 7. பிரமாணத்துல 3 பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம், 3 அவதாரிக்கை. பிரமேயத்தில் 7 அவதாரிக்கை. மொத்தம் 10 அவதாரங்கள். 10 அவதாரங்கள் இருக்கச்சே அதுல பிரமேயத்தை 2ஆ பிரிச்சு திரவியம் என்றும் அத்ரவியம் என்றும் பிரிச்சிருக்காரு. அப்புறம் திரவியம் அத்ரவியம், அந்த திரவியத்துல 6 அவதாரங்கள், அத்ரவியத்துல 1 அவதாரம். ஆக பிரமாணத்துல 3 அவதாரங்கள், பிரமேயத்தில் திரவியத்தில் 6 அவதாரங்கள், அத்ரவியத்தில் 1 அவதாரம். 3 கூட்டல் 6 9 கூட்டல் 1 10 10 அவதாரங்கள். 10 அவதாரங்கள் இதோட முடிச்சிட்டாரு. சரி சுவாமி முடிஞ்சுட்டோனும், இன்னைக்கு ஆலட்சம் பூர்த்தி ஆயிடுத்தணும். அவர் முடிக்கல. அவர் என்ன சொல்றாரு? சீனிவாசாச்சாரிய சுவாமி யஜீந்திர மத தீபிகா எழுதின அந்த சீனிவாசாச்சாரிய சுவாமி என்ன, இந்த விசிஷ்டாத சித்தாந்தத்தை இப்ப நான் பண்ணிருக்கேன்னு, இப்ப நான் உங்களுக்கு யஜீந்திர மத தீபிகான்னு நான் கொடுத்திருக்கேன். அவர் சொல்றாரு, நான் புஸ்தகத்திலே அவர் சொல்றாரு, யஜீந்திர மத தீபிகாவை நான் கொடுத்திருக்கேன்னு. இதை எந்த புத்தகத்தை ஆதாரமாக கொண்டு எழுதியிருக்கேன்? தான் தோணித்தனமா எழுதல. நம்முடைய சம்பிரதாயத்தை என்னைக்குமே பூர்வாச்சாரியர்கள் அவர்கள் தங்கள் ஞானத்தை கொண்டு எழுதுவார்னா எழுத மாட்டார். முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு மனவாளமான தெரிவிக்கிறானோ அதுதான் இவள் பிரதானம். அப்ப நான் எதை ஆதாரமா கொண்டு இந்த யதீந்திரமத தீபிகாவை எழுதியிருக்கேன், அப்ப எதை ஆதாரமா கொண்டு எழுதினேன் அப்படின்னு சொல்ல போறாருங்க. அதான் இதுதான் உபசம்ஹார கிரந்தம்னு. அப்பனா முடிவுரை, உபசம்ஹார கிரந்தம்னு பேரு. அப்பனா முடிவுரை. அப்ப முடிவுரைகள் சொன்ன விஷயம் என்னன்னு தெரிவிக்கிறா பாருங்க.
நன்னாதான் நான் எழுதியிருக்கேன், ஒன்னும் குறையில்லை. ஆனா எந்தெந்த புஸ்தகத்தை நான் எடுத்திருக்கேன், எந்தெந்த கிரந்தத்தை எடுத்திருக்கேன் அவரே சொல்றாரு. நான் எந்தெந்த கிரந்தத்தினா ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட், உங்களுக்கே கொஞ்சம் சமமா தான் இருந்திருக்கும். சுவாமி இந்த இடத்துல சரியா புரியலையே, சுவாமி இந்த இடத்துல சரியா புரியல, ஒண்ணுமே இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பா போனா இன்னும் நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ கூட புரியாம ஒண்ணு இல்லை, ரெண்டாவது தடவை கோல்டு கேட்டாலும் நல்லா புரியும். இதுக்கு சொல்ல வந்தேன். அப்ப அவ்வளவு சமமான கிரந்தம் இல்லையா? அப்படி சமமான கிரந்தமா இருக்கச்சேதே இது சாமானியம் தான் தோணித்தனமா போடப்படாதனோ. இதுக்கு யாரெல்லாம் யாருடைய புஸ்தகம் எல்லாம் எடுத்திருக்கேன்னு சொல்லி 30 புஸ்தகத்தை எடுத்து காமிச்சிருக்காரு. 30 புஸ்தகத்தை நான் எடுத்திருக்கேன். அந்தந்த புஸ்தகத்தெல்லாம் பேர் சொல்றாரு பாருங்க. பேர் சொல்றது மட்டுமல்ல, அந்தந்த புஸ்தகத்தை யார் எழுதினா அப்படின்னு தெரிவிக்கிறார். அதற்கு மேற்கொண்டு இந்த இவெல்லாம் எழுதியிருந்தால் சொல்றேன், இந்த இப்படிப்பட்ட இந்த யதீந்திரவதி தீபிகால சில பேர் கேள்வி கேட்கிறார், அதுக்கும் சமாதானம் சொல்லி முடிக்கிறார். முதல்ல பார்ப்போம் என்னென்ன புஸ்தகம்னு. அவர் சொல்றது என்னென்ன புஸ்தகம், ஒவ்வொன்றும் அவர் சொல்றது தங்கர், திரமிடர், குகதேவர் அவ காலத்து புஸ்தகம். இவெல்லாம் விசிஷ்டாத்வைதிகள். வியாச பகவான் காலத்துல இருந்தவா இவெல்லாம். வியாச பகவானுடைய காலத்துல தங்கர், திரமிடர், குகதேவர் இவெல்லாம் அவெல்லாம் எழுதின புஸ்தகம். அந்த அவர் அப்படிப்பட்ட அவ புஸ்தகத்தை வச்சுதான் நான் இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை எழுதியிருக்கேன். கடைசி பக்கம் என்ன பண்ணும், கடைசி பக்கம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை வாசிக்கணும். முதல்ல வாசிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் காதாலையாவது கேட்கணுமானோ, அந்த காதாலையாவது கேட்கறதா யதீந்திரமதி தீபிகா, அதை கேட்கணுமானோ அப்படின்னு தெரிவித்தார். இப்ப 30 கிரந்தங்கள் என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்தந்த கிரந்தங்கள் யார் யார் பண்ணதுன்னு சொல்லிடுறேன். என்னென்ன கிரந்தங்கள் சுருக்கமா சொல்றேன். திராவிட பாஷ்யா, நியாய தத்துவ, சித்தித்ரய, சீபாஷ்யம், தீபம், சார, வேதார்த்த சங்கிரகம், பாஷ்ய விவரண, சங்கதி மாலா, ஷடத்த சங்கேப, சுத பிரகாசிகா, தத்வரத்னாகர, பிரஜா பரித்ராண, பிரமேய சங்கர, நியாய குலிக, ஞாச சுதர்சன, மான யாதாத்மிய, நிர்ணய, நியாயசார, தத்வதீப, தத்துவ நிர்ணய, சர்வார்த்த சித்திகி, நியாய பரிசுத்தி, நியாய சித்தாஞ்சன, பரமத பங்க, தத்தத்ரய சுலுக, தத்தத்ரய நிரூபண, தத்தத்ரய வியாக்கியான, சண்டமாருத, வேதாந்த விஜய, பாராச்சாரிய விஜயாதி, பூர்வாச்சாரிய பிரபந்த, அனுச்சாரியானே, இத போன்ற கிரந்தங்கள் 30 கிரந்தங்கள். இத போன்ற கிரந்தங்கள் கூடதான் நான் எழுத முற்பட்டேன்னு யாரு, அந்த சீனிவாசாச்சாரிய சுவாமி, தொட்டையாச்சார சுவாமிய சச்சிஷ்யராக இருக்கக்கூடிய சீனிவாசாச்சார சுவாமி தெரிவிக்கிறார். ஏன்னா சாரீரக பரிபாஷையா என்பதற்குதான் யதீந்திர மத தீபிகாவை எழுதினேன்ற. சாரீரக பரிபாஷையா, சாரீரனா சரீரம், சாரீரகனா இந்த சரீரத்தையும் இந்த பகவானுக்கு இந்த ஆத்மா சரீரமா இருக்கணும், அத சொல்ல வந்தது எது, அதான் சாரீரக பரிபாஷையா, அதான் வேதாந்த விசாரம். அந்த விசாரம் சொல்றது யதீந்திர மத தீபிகா எழுதினேன். இதுவரையும் கிரந்தத்தின் பேரை சொல்றார். இந்த கிரந்தத்தை யாரால் எழுதினான்னு பார்ப்போம். பிரம்மநந்தி எனப்படும் பிரம்மநந்தி யாருமா, அவெல்லாம் ரொம்ப பெரியவா. வேதவியாசர் காலத்துக்கு முற்பட்டவர். பிரம்மநந்தி எனப்படும் டங்கர் என்ன, தமிழர் என்ன, குகதேவர் என்ன, பாரு, இந்த பேரெல்லாம் ஸ்ரீபாஷத்துல வரும். ஸ்ரீபாஷத்துல இந்த பேர் ரொம்ப நல்லா இருப்பாரு. டங்கர், தமிழர், குகதேவர், பாரு இவெல்லாம் எடுக்கிறானு. இவெல்லாம் என்னன்னா ரொம்ப பெரியவா. அவெல்லாம் நம்முடைய ஆழ்வார் காலத்துக்கெல்லாம் முற்பட்டவர்கள். அவளுக்கு முன்னாடி இருந்தே விசிஷ்டாத்வைதம் இருந்திருக்கு. என்ன அந்த டங்கர் என்ன, திரவிடர் என்ன, குகதேவ் என்ன, பாரு என்ன, இவரெல்லாம் என்ன சாந்தோக்கு உபநிஷத்து வாக்கிய ரூபமான திரவிடாச்சாரியருங்க பெரியவர் எழுதியிருக்கார். திரவிடாச்சாரியர் அவர் தான் திரவிடாச்சாரியர் எழுதினார் இல்லையா, திரவிட பாஷ்யா அப்படின்னு எழுதியிருக்கார். திராவிட வேதம் சொல்றோமோ, திரவிட பாஷ்யா என்கிற பேரையே அவர் தான் கொடுத்துருக்காரு. அவருக்கு பேரே திரவிடாச்சாரியார்னு பேரு. அது என்னது பொண்ணு, அவர் பிறந்ததே தமிழ்நாட்டுல தான், பிறந்திருக்கார். அந்த மகனிகர் தமிழ்நாடு தான். இந்த சுவாமி எழுதுற திரவிட பாஷ்யம் ஆச்சரியமான திரவிட பாஷ்யம். ஆனா இன்னைக்கு திராவிடம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவ தங்கள் கருத்தை சொல்லிட்டு இருக்காரு. அந்த திராவிடத்துக்கும் இவர் சொன்னதுக்கும் சம்பந்தமே இல்லை, எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. இவர் திரவிட பாஷை எழுதியிருக்கார்.
திராவிட பாஷைன்னு இந்த தமிழ்நாட்டை பத்தி இதெல்லாம் பார்க்கணும். இதை பார்க்க மாட்டார். அவ்வளவு அழகா இருக்காரு. இப்ப வியாசர் காலத்துக்கு பிற்பட்டவர், முற்பட்டவர் இவர் தான். இதுக்கு சொல்ல அவரு திராவிட பாஷைன்னு எழுதியிருக்கார். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் நியாய தத்துவம். நியாய தத்துவம் சொல்றதுன்னா திராவிடத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, சம்பந்தம் இல்லை. ஏன் இதுக்கு சொல்ல வந்ததுன்னா அந்த திராவிட பாஷான்னு எழுதினாரோ இன்னைக்கு இருக்கிற திராவிடத்துக்கு சம்பந்தமே இல்லை. ஏதோ பெரியவர்கள் நாங்கள் திராவிடர்கள் சொல்லிக் கொள்ளலாம தவிர இது கிடையாது. இரண்டாவது நியாய தத்துவம். நியாய தத்துவம் என்பது நாதமுனிகள் எழுதினது. நியாய தத்துவம் என்பது நாதமுனிகள் எழுதியது. இதுல இன்னைக்கு பாதி புத்தகம் கிடைக்கல, இன்னைக்கு பாதி கொடுங்க. ஆனா அந்த சுவாமி காலத்துல பூர்ணமா புஸ்தகம் இருந்திருக்கு. நல்லா பாத்துக்கோ. சீனிவாசாச்சாரிய சுவாமி காலத்துல புஸ்தகம் பூர்ணமா நியாய தத்துவம் புஸ்தகமா பூரா இருக்கு. சீனிவாசாச்சாரிய காலம் என்ன இருக்கும்? அதிகமா இந்த கிரந்தம் எழுதக்கூடிய காலம் பிரதானமா காலமா இருக்கணுமோ. இந்த கிரந்தம் எழுதக்கூடிய காலம் 1530 1550 இந்த கிரந்தம் எழுதி இருக்கணும். அந்த காலத்துல அந்த புஸ்தகம் பூர்ணமா கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 500 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த 500 வருஷத்துக்குள்ள பாதி புத்தகத்தை காணும். நாதமணிகள் எழுதினது இந்த நங்கர் தமிழர் புகதேவர் பாபு எழுதினது இல்ல, நாதமணிகள் எழுதின இது கிட்டத்தட்ட 1500 வருஷத்துக்கு முன்னாடி நாதமணிகள் எழுதியிருக்கார். அதுவே இப்ப அந்த பாதி புத்தகம் காணும். எப்ப காணும்? 500 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த பாகமும் காணாம போயிடுச்சு. சரி சுவாமி பொழுது என்ன பண்ணலாம், அவ்வளவு வேண்டாம், இருக்கிற புத்தகத்தை படிக்கணும். அதுக்கப்புறம் சித்தித்ரயம். சித்தித்ரயம் இது யார் சுவாமி? நாதமனுடைய பேரனார் ஆளவந்தார் அனுகிரகித்தது சித்தித்ரயம். இந்த சித்தித்ரயத்தை வைத்துக் கொண்டுதான் சுவாமி எம்பெருமானார் யஜ்ஞமூர்த்தியாக இருக்கக்கூடிய அருளாள பெருமாள் எம்பெருமானாரை ஜெயித்தார். இந்த சித்தித்ரயத்தை வைத்துக் கொண்டு ஜெயித்தார். இது எழுதினது யாரு? ஆளவந்தார் எழுதினது. அதுக்கப்புறம் ஸ்ரீபாஷ்யம். உங்களுக்கு தெரிய சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யம் என்ன, வேதாந்த தீபம் என்ன, வேதாந்த சாரம் என்ன, வேதாந்த சங்கரம் என்ன, இதெல்லாம் சுவாமி ராமானுஜர் எழுதினது. அதை வைத்து கூட தான் இந்த புஸ்தகத்தை எழுதினேன். அதுக்கப்புறம் எம்பெருமானாருடைய சிஷ்யர் சோமாசி ஆண்டான். சோமாசி ஆண்டான் அவர் பேரு ஸ்ரீ ராமவிஸ்வரன் பேரு. அவர் என்னன்னா ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதுக்குதான் பாஷ்ய விவரணம்னு பேரு. அந்த பாஷ்ய விவரணம் எழுதியிருக்காருன்னா அந்த புஸ்தகத்தை கொண்டு நான் இதை எழுதியிருக்கேன் அப்படின்னு தெரிவிக்கிறார் ஸ்ரீனிவாசாச்சார். அதுக்கப்புறம் விஷ்ணு சித்தர் அவர் தான் எங்களாழ்வார். அவர் எழுதிய புஸ்தகம் சங்கதி மாலைன்னு பேர். எங்களாழ்வார் தான் சுவாமி எம்பெருமானாருக்கு ஸ்ரீபாஷ்யத்தை மிச்சம் பாதி அவர் தான் எழுதினார். ஒரு பாதியை புறத்தாழ்வ எழுதினார். அதுக்கப்புறம் புறத்தாழ்வோட கண் போனபடியாலே, அதான் கிமிகண்ட சோழனால கண் போயிடுத்து, கண் போனபடியாலே மேற்கொண்டு மிச்ச பாதியை எங்களாழ்வான வைத்துக் கூட சுவாமி எழுதியிருக்கார். அந்த எங்களாழ்வான் ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார் சங்கதி மாலைன்னு. ஆச்சரியாது அந்த சங்கதி மாலை வைத்துக் கொண்டதை பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் சோமாசி ஆண்டான் அருளிய ஷடர்த்த சங்கேபம், ஷடர்த்த சங்கேபம் அவர் அந்த கிரந்தத்தை எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் சுதப்பிரகாசிகா பட்டர், சுதப்பிரகாசிகா பட்டர் வம்சத்துல வந்தவரான எங்களாழ்வாடி சிஷ்யரான நடாதூர் அம்மாள், எங்களாழ்வாடி நடாதூர் அம்மாள் என்கிற சுதர்சன பட்டர். அந்த சுதர்சன பட்டர் இவர் ஸ்ரீபாஷ்ய வியாக்கியானம் எழுதியிருக்கார். அந்த ஸ்ரீபாஷ்ய வியாக்கியானத்தை கூட இதை எழுதினேன்னு தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் தத்வ ரத்னாகரம், தத்வ ரத்னாகரம் கூரத்தாழ்வாடி திருக்குமாராக இருக்கக்கூடிய பராசர பட்டர். அந்த பராசர பட்டர் சுவாமி சாதித்தது தத்வ ரத்னாகரம்னு. அடுத்து பிரமேய சங்கிரகம், பிரமேய சங்கிரம் எம்பெருமானுடைய சத்சிஷ்யராக இருக்கக்கூடிய விஷ்ணு சித்தர் எங்களாழ்வான் சொன்னோம், அவரும் அப்படின்னு செய்து பிரமேய சங்கிரகம்னு பேரு. அப்புறம் நியாய குலிகம், நியாய குலிகம் என்றது வேதாந்த தேசிகர் இல்லையா, வேதாந்த தேசியுடைய ஆச்சாரியன் கிடாம்பி அப்புல்லார், வேதாந்த தேசியுடைய ஆச்சாரியன் கிடாம்பி அப்புல்லார். அந்த கிடாம்பி அப்புல்லா அனுகிரகித்துதான் நியாய குலிகம்னு பேரு. அந்த கிரந்தத்தை எடுத்து எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் மான ஏதாத்ம நிர்ணயம் அப்படின்னா எம்பெருமானுடைய சிஷ்யர், அதாவது மருமகன், எம்பெருமான மருமகன் நடாதூர் ஆழ்வான். அதாவது ஒரு மருமகன் முதலியாண்டான், இன்னொரு மருமகன் நடாதூர் ஆழ்வான்னு பேரு. அந்த நடாதூர் ஆழ்வான் எழுதினது என்னது? நியாயசாரம்னு பேரு. நியாயசாரம் என்ன, தத்துவசாரம் என்ன, தத்துவ நிர்ணயம் என்ன, இதெல்லாம் நடாதூர் அம்மானின் பேரன் எங்களாழ்வான் சிஷ்யர் நடாதூர் அம்மா அருளியது இதெல்லாம் அது. அதுக்கப்புறம் தத்துவ தீபம், தத்துவ தீபம்ன்றது பெரியவாச்சான் பிள்ளையுடைய திருக்குமாராருக்குடைய நயனாராச்சான் பிள்ளை,
அந்த நைரானாச்சான் பிள்ளைக்கு சிஷ்யரான வாதிகேசர் அழகிய மனுவாள ஜீயர் முசலகிசலையும் ஒரு கிரந்தம் பண்ணியிருக்காரு இவர். அந்த அழகிய மணவாளையர் 12,000 திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணது அழகிய மணவாளையர் தான். அவர் பண்ணது தத்துவ தீபன் பேரு. அடுத்து தத்துவ முக்தா கலாபம். தத்துவ முக்தா கலாபம் இது வேதாந்தேசுடைய வியாக்கியானம், ஆச்சரியமான வியாக்கியானம். அந்த வேதாந்தேச தத்துவ முக்தா கலாபம். அப்புறம் சர்வா இது நிறைய பண்ணியிருக்காரு. சர்வார்த்த சித்தி கரம், நியாய பரிசுத்தி, நியாய சித்தாந்தம், பரமத பங்கம், தத்துவத்திரய சுலகம். தத்துவத்திரய சுலகம் இந்த 5ம் வேதாந்த தேசிகர் பண்ணது. அதுக்கப்புறம் தத்தத்ரய நிரூபணம். தத்தத்தை நிரூபணம் யார் தெரியுமா? பெரியவாச்சான் பிள்ளையுடைய குமாராக இருக்கும் நைராராச்சான் பிள்ளை அவர் அனுகிரகித்தது. அதுக்கப்புறம் தத்தத்ரய விவரணம் இது வாதிகேசர் அருவமர்வாழ்ச்சிய தத்துவத்தை நிரூபணமாம். இதுல 2 சந்தேகம். தத்துவத்தை நிரூபமாக இருக்கலாம், தத்துவத்திர விவரணமாக இருக்கான்னு தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் தத்துவத்திரயம். தத்துவத்திரம் 18 ரகசிய கிரந்தங்கள் பிரலோகாச்சாரம், அதுல ஒண்ணு தத்துவத்திரயம், அந்த பிரலோகாச்சாரம் அழியது. அதுக்கப்புறம் அந்த தத்துவத்திரையும் காட்டிலும் மணவாள மாவடிகள் வியாக்கியானம் பண்ணியிருக்காரனோ சண்டமாருதம், வேதாந்த விஷயம், இதெல்லாம் இந்த கிரந்தங்கள்லாம் சீனிவாசாச்சாரிய அவருடைய ஆச்சாரியன் ஆச்சாரியன் தொட்டையாச்சார சுவாமி, சோழசிம்மபுரம் தொட்டையாச்சார சுவாமி. அந்த தொட்டையார் சுவாமி சுவாமியுடைய கிரந்தங்களாக இருக்கு சண்டமாருதம். சண்டமாருதம் இந்த வியாக்கியான கிரந்தம். இது வேதாந்த தேசிகர் பண்ண அந்த கிரந்தத்துக்கு சண்டமார்தன் ஒரு வியாக்கியானம் பண்ணார். அது போல வேதாந்த விஜயம், பாராசரிய விஜயம், இதெல்லாம் கிரந்த கர்த்தாவான சீனிவாசாச்சார ஆச்சாரிய தொண்டையாச்சார அனுகிரகிச்சது. ஆக இந்த 30 கிரந்தங்களும் யதீந்திரமத தீபிகா எழுத அத்தனையும் காரணமாக இருந்தார். இது அவரே சொல்லிக்கிறார். இதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் இல்ல சுவாமி, இதெல்லாம் என்ன சேன் சுவாமி எழுதினேன், அதெல்லாம் இருக்கே சுவாமினா பாலர்கள் தெரிந்து கொள்வதற்காக எழுதினேன். பாலர்கள் சின்ன சின்ன குழந்தைகள், சின்ன குழந்தைகள் தெரிந்து கொள்வதற்காக இதை எழுதினார். நமக்கு இப்பதான் பெரிய குண்டு தூக்கு படமா இருக்கு. சுவாமி இவ்வளவு சிரமமா இத்தனை காலங்கள் எத்தனை சிரமத்தோடு கேட்டிருக்கோம், ஒன்னும் புரியாம இருக்கு. பாலர்கள் சொல்லிட்டு கேளுனா என்னுடைய கிரந்தம் பாலர்கள் தெரிஞ்சுக்கிறது, என்னுடைய சீனிவாசாச்சார் தெரிவிக்கிறார், என்னுடைய இந்த யதீந்திரமத தீபிகா பாலர்கள் தெரிஞ்சு கொள்வது. அதான் அந்த ஆரம்ப ஸ்லோகத்துல அதான் தெரிவிக்கிறார், பாலபோதா நாம் தெரிஞ்சுக்கிறது பாலர்கள். ஆனா என்ன தெரிஞ்சுட்டு மேற்கொண்டு நான் 30 கிரந்தம் சொன்னேன். அந்த 30 கிரந்தத்தை நீங்க பிரிச்சு பார்க்கணும். அப்ப என்னுடைய கிரந்தத்தை தெரிஞ்சுண்டு நீங்க அங்க போனதான் உங்களுக்கு அந்த கிரந்தத்துடைய வைபவம், அந்த கிரந்தத்துடைய பூர்ணமான என்னென்ன சொல்லியிருக்குன்னு உங்களுக்கு புரியுமே தவிர இல்லைன்னா புரியாது. அப்பதான் நம் சுவாமியான ராமானுடைய மதம் எவ்வளவு சிறந்தது, எவ்வளவு பெரியது, எப்படிப்பட்ட நிலை அதான் தெரியும். ஆக ஆத்தியாத்மிக சாஸ்திரங்கள் எல்லாம் தத்துவ புருஷார்த்தங்கள் 3ஐத்தான் சொல்றோம். சரி, இப்ப ஒரு கேள்வி. இந்த யதீந்திரமத தீபிகாவில தத்துவ புருஷார்த்தங்கள் உண்டா கேட்க, தத்துவ புருஷார்த்தம் உண்டா அப்படின்னா தத்துவ புருஷார்த்தம் தத்தம் இதம் புருஷார்த்தம். தத்துவம் 3 தத்துவங்கள், இதம்னா உபாயம், புருஷார்த்தம்னா பலம். இந்த 3 உண்டான்னா ஆச்சரியமா தெரிவிக்கிறார் பாருங்க. பிரகிருதி பரிச்சேதம், ஜீவ பரிச்சேதம், ஈஸ்வர பரிச்சேதம் இதுல இருக்குன்னா பிரகிருதி பரிச்சேதம் நான் விவரிக்கிறேன். பிரகிருதி பரிச்சேதம், ஜீவ பரிச்சேதம், ஈஸ்வர பரிச்சேதம். அப்பன்னா 3 தத்துவம். பிரகிருத்தின்னா அச்சித்து, ஜீவன்னா சித்து, ஈஸ்வரன்னா ஈஸ்வரன். அப்ப 3 தத்துவங்கள். ஆக 3 தத்துவங்கள் நிரூபிக்கப்பட்டது இந்த யதீந்திரமத தீபிகாவில. அது மட்டும் இல்ல, தர்மபூத ஞானமாக இருக்கக்கூடிய புத்தியை பற்றி சொல்லும் போது உபாயம் சொல்லப்பட்டது. உபாயம் இருக்கணும். உபாயம் எது? பகவானே உபாயம் அப்படின்னு இருக்கணும். ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபக்தி. அந்த உபாயம் எங்க சொல்லப்பட்டது? தர்மபூத ஞானம் நம்ம நல்லா பார்த்துருக்கோம், நல்லா விவரமா பார்த்திருக்கோம். அதுல பகவானுடைய உபாயத்தை சொல்லப்பட்டது, நாம் பண்ணக்கூடிய உபாயம் என்ன. அதுக்கப்புறம் யுத்தம் சொல்லப்பட்டது. அந்த புத்தியில் தான் பக்தினா என்ன, பிரபக்தினா என்ன, அப்ப அதெல்லாம் பார்த்திருக்கோம். ஆக அது தானே உபாயம். அப்ப புத்தி பரிச்சேதல் உபாயத்தை சேர்த்து சொல்லியாச்சு. அப்படின்னா என்ன? தர்மபூத ஞானத்துக்குள்ளேயே இதம் என்ன, அதே போல சரணாகதி என்ன, இதெல்லாம் சேர்த்து சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நித்திய விபூதி பரிச்சேதத்தில் என்னென்ன சொல்றோம் தெரிவித்தார். நித்திய விபூதி பரிச்சேதத்தில் ஈஸ்வர பரிச்சேதமான புருஷார்த்தம் சொல்லப்பட்டது. புருஷார்த்தம் எது? அனுபவ தெரிஞ்ச பிரீத்திகாரத கைங்கிருக்கிற புருஷார்த்தம். எங்க சொல்லணும்? நித்திய விபூதி பார்த்து போனோம். தர்மபூத ஞானம் நித்திய விபூதி,
இது ரெண்டும் பார்த்த போனோம். அந்த நிச்சி விபூதியில பகவானுக்கு இருக்கக்கூடிய புருஷார்த்தம் என்ன கொள்ளப்பட்டது? ஸ்ரீவைகுண்டத்தை அடைவதுதான் புருஷார்த்தம். அந்த பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான் புருஷார்த்தம். ஆக தத்துவவித புருஷார்த்தங்களை 10 அவதாரங்களில் சொன்னோம். சொல்லிட்டேன். தத்துவவித புருஷார்த்தங்களை 10 அவதாரங்கள் சொன்னோம். ஒன்னும் குறை கிடையாது. இப்படி சரி. அடுத்த கேள்வி, சரி சுவாமி, இதுல பல மதங்கள் இருக்கு. ஒரு மதம் என்னமோ தத்துவம் ஒண்ணுன்னு சொல்றது, இன்னொரு மதம் என்னமோ தத்துவம் 2ன்னு சொல்றது, இன்னொரு மதம் என்னமோ தத்துவம் 3 சொல்றது. எது வேதாந்த சம்மதம்? தத்துவம் 1, தத்துவம் 2, தத்துவம் 3? எது வேதாந்த சம்மதம்? மதங்கள் இது மாதிரி சொல்றது. ஒரு சிலர் என்னமோ ஜீவாத்மா பரமாத்மான்னு பிரிக்கலாமா கூடாதா? சில பேர் என்ன சொல்ற, பிரிக்கவே படாது, ஜீவாத்மாவே பரமாத்மா அப்படின்னு சொல்லியிருக்கா. இன்னொரு என்ன பண்ற, ஆத்மா அனாத்மா, ஆத்மா அனாத்மான்னு பிரிக்கிறா. அப்படின்னா ஞானம் உடையது ஞானம் இல்லாததுன்னு பிரிக்கிறார். அப்ப ஞானம் உடையதில் இன்னும் பிரிக்கிறார். ஞானம் உடையதில் சேஷியா அல்லது சேஷனா, இந்த மாதிரில பிரிக்கிறானே. அப்ப பரமாத்மா ஜீவாத்மா வேறனா வேணாம். அப்ப பரமாத்மாவுக்கு 5 பிரகாரங்கள் உண்டு. 5 பிரகாரங்கள் உண்டு. அதே மாதிரி ஜீவாத்மாவுக்கு 3 பிரகாரங்கள் உண்டு. 5 பிரகாரங்கள் நம்ம பார்த்தோமோ, விண்மீது இருப்பாய், மடமேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், மண்மீது உழல்வாய், இவற்றில் எங்கும் மறைந்துரைவான். இப்பதானே பார்த்தோம். பரத்வம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்துவம், அச்சாவதாரம்னு 5 உண்டு. அதே ஜீவாத்மா உண்டுண்டா சொன்னேன். பத்தாத்மா, முக்தாத்மா, நித்யாத்மா 3 பார்த்தோமோ, ஒன்னும் குறை கிடையாது, ஒன்னும் தப்பில்லை. அப்பன்னா அதுக்கப்புறம் சுத்தி சொன்னா போல இருக்கு. நீங்க என்ன சொன்ன, தத்துவம் 1, தத்துவம் 2, தத்துவம் 3 கேட்டிருக்கணும். தத்துவம் 3, ஆனா ஒண்ணுன்னு சொல்லலாம். மறுபடியும் குழப்ப கிடையாது சுவாமி, ஒண்ணுன்னு சொல்லலாம். போக்தா, போக்யம், பிரேரிதாரஞ்ச மத்வா அப்படின்னா போக்தா, போக்யம், நியந்தா இந்த 3ஐயும் சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அனுபவிக்கப்படும் அச்சேதனம், அனுபவிக்கும் ஜீவாத்மா, அந்த அனுபவிக்கக்கூடிய ஜீவாத்மாவை தூண்டும் பரமாத்மா. பாருங்க, சக்கரபங்கள் என்ன வருது, அனுபவிக்கக்கூடிய அச்சேதனம். சக்கரபங்கள் சேத்தனமா இல்லையே, அச்சேதனம். அதுக்கு ஞானம் கிடையாது, அதைத்தான் நாம் அனுபவிக்கிறோம். ஆனா அந்த அனுபவிப்பவன் யாரு? அனுபவிக்கப்படும் அச்சேதனம் என்பது சங்கரபங்கள். அனுபவிப்பவன் ஜீவாத்மா. அந்த அனுபவிக்கணும் என்று தூண்டப்படுபவன் யாருன்னா பரமாத்மா. புரிய இருக்கணும். இது 3 இருக்கணும். 3 சொல்றா. ஆமா, வேறு சில ஆச்சாரங்கள் இப்படி சொல்றாளே, இது தள்ளத்தக்கது, இது கொல்லத்தக்கது அப்படின்னு சொல்றாளே. அப்ப இதுக்கு எது உபாதாயம், எது கொல்லத்தக்கது? என்னன்னா ஒண்ணுமில்ல சுவாமி, இது அச்சித் தள்ளத்தக்கது, சித்து கொல்லத்தக்கது கிடையாது. சித்த வைத்துக் கொண்டு பரமாத்மா அடையது அப்படின்னு தெரிவிக்கிறார். அதுக்கு மேல அர்த்த பஞ்சக ஞானம் என்றார். அப்படின்னா பரமாத்ம சுரூபம், ஜீவாத்ம சுரூபம், உபாய சுரூபம், விரோதி சுரூபம், புருஷார்த்த சுரூபம், பிராப்திய பிரம்மணோ ரூபம், பிராப்திய பிரத்யகாத்மனகா, பிராப்துபாயம் பலம் பிராப்தே ததா பிராப்தி விரோதிச்ச சகந்தி வதந்தி சகலாவேதாக சேதிகாச புராணகாக முனையஸ்ய மகாத்மானகா வேத வேதாத் வாதினகா. ஒண்ணுமில்ல, நமக்கு தெரிஞ்ச விஷயமே ஸ்லோகமா சொல்லட்டுமா? மிக்க இறநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் உள்வினையும் வாழ்வினையும் சொல்லிக்கிறியா. இந்த அர்த்த பஞ்சகம், இந்த அர்த்த பஞ்சனை பூர்ணமா தெரிவிக்கிறாரியா. அப்ப பரமாத்ம ஸ்வரூபம் எது, ஜீவாத்ம ஸ்வரூபம் எது, உபாய ஸ்வரூபம் எது, விரோதி ஸ்வரூபம் எது, அதே போல புருஷார்த்த ஸ்வரூபம் எது, அதெல்லாம் தெரியுது. இது அர்த்த பஞ்சக ஞானம் பேரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் அடைகிறான், யாரை அடைகிறான், அடைந்து என்ன அனுபவிப்பான், எது தடங்களாக இருந்தது அடைவதற்கு, எது தடங்களா இருந்தது, அடைவதற்கு வழி ஏது, யார் அடைகிறான், யார் அடைகிறான், யாரை அடைகிறான், யார் அடைகிறான், ஜீவாத்மா. என்ன பாருங்க, யார் அடைகிறான், ஜீவாத்மா. யாரை அடைபவன், அப்ப அடைபவன் ஜீவாத்மா. அடையப்படுபவன் யாரு, பரமாத்மா. அப்ப அடைந்து கைங்கரியம் செய்யறதுன பிராப்தியம். அதாவது அப்ப அடையாமல் தடுத்தது சுவாமி கர்ம சம்பந்தம், சம்சார சம்பந்தம். இந்த சம்சார சம்பந்தம் கர்ம தான் தடுத்ததுனோ. அடைய வழி என்ன சுவாமி? பக்தி பிரபக்தி. பக்தியாரையும் அடையலாம், பிரபக்தியான அடையலையா. ஆக 5 அர்த்த பஞ்சகம். அப்ப
ஜீவபர சம்பந்தம் பரமாத்ம சம்பந்தம் இதையும் சேர்த்து 7ன்னு சொல்லுவா. அர்த்த பஞ்சம்னு சொல்லுவா, 6ன்னு சொல்லுவா, 7 சொல்ல. அதாவது வெவ்வேறு கோணத்துல பார்த்தா ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு விதமா சென்றுட்டு இருக்கா. ஒன்றும் தவறு கிடையாது, எல்லாமே ஒரே விஷயம்தான். ஆனா வெவ்வேறு கோணத்தை பாக்குறா அப்படின்னு தெரிவிடா. ஆனா வேதாந்தம் ஒத்துக்கொண்டது ஒண்ணுதான். என்ன தெரியுமா? சேதன அச்சேதன விசிட்டமாக இருக்கக்கூடிய பிரம்மம். இதத்தான் சாஸ்திர பிரம்மம் ஒத்துக்கொண்டு இருக்குது. அப்படின்னா சித்தோடும் அச்சித்தோடும் கூடியிருப்பதா இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு 2வது கிடையாது. அத்வைத்தம் தான் நம்மளது கூட. ஆமா, விசிட்ட அத்வைத்தம். கூடின பிரம்மத்துக்கு 2வது கிடையாது, பிரம்மத்துக்கே 2வது கிடையாது அத்வைத்தம். கூடின பிரம்மத்துக்கு 2வது கிடையாது, விசிட்ட அத்வைத்தம் பேரு. அப்ப அத்வைத்தம் அதுக்கு நிறைய 2 ஒன்றே தத்துவம், அதுதான் பிரம்மம். அப்ப எப்படிப்பட்ட ஒன்றே தத்துவம்? சித்தோடும் அச்சித்தோடும் கூடியிருக்கிற பிரம்மம் ஒன்றே அப்படின்னு தெரியும். இதத்தான் சுவாமி வேதவியாசர் அந்த வியாச பகவான் என்ன பண்ணாரு? பிரம்மசூத்திரத்துல அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு தொடங்குறார். இது பிரம்மசூத்திரத்துல அதாதோ முதல் சூத்திரமே ஸ்ரீபாஷ்யத்துல அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா தொடங்குறார். அந்த தொடங்கின உடனே அதுக்கப்புறம் என்ன, அந்த பிரம்மத்தை என்ன விசாரம் பண்றார்? கர்ம விசாரம் அனந்தரம் பிரம்ம விசாரம். அதாதோ கர்ம ஜிக்ஞாசான்னு அங்க தொடங்குறார் முதல்ல. அப்புறம் பிரம்ம விசாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு தொடங்குறார். அப்ப என்னன்னா கர்ம விசாரம் பண்ண பிறகு பிரம்ம விசாரத்துக்கு வருகிறான் அப்படின்னாரு. அப்ப பிரம்மத்தை அடைவதற்கு எது சாதனம்? அந்த சாதனத்தை 3வது அத்தியாயத்தில் தெரிவிக்கிறார் ஸ்ரீபாஷ்யத்துல. ஸ்ரீபாஷ்யம் 4 அத்தியாயங்கள், 16 மாதங்கள். அப்படி இருக்கச்சே அந்த 4 அத்தியாயங்கள்ல முதல் அத்தியாயம் எது, 2வது அத்தியாயம் எது, 3வது அத்தியாயம் தான் சாதன அத்தியாயம். சாதனத்தின உபாய அத்தியாயம். அந்த சாதன அத்தியாயத்தில் என்ன தெரிவிக்கிறார்? பிரம்மத்தை அடைவதற்கு சாதனம் எது? பக்தி. 4வது அத்தியாயம் எது? புருஷார்த்த அத்தியாயம். அப்ப புருஷார்த்தம் தான் இருக்குது. அங்க போய் அந்த பகவானோடு சேர்ந்து அனுபவிக்கிறான்னு அது 4வது அத்தியாயம் சொன்னார். அப்ப முதல் 2 அத்தியாயம் பிரம்மம் ஜெகத்காரண வஸ்து, பிரம்மமே ஜெகத்காரண வஸ்து, பிரம்மமே ஜெகத்காரண வஸ்து. அப்ப பிரம்மமேன்னு சொன்னது ஜெகத்காரண வஸ்து முதல் 2 அத்தியாயம். அதுல என்னன்னா முதல் அத்தியாயம் பிரம்மம் காரணம் சொன்னார், அது விரோதம் நிறைய வந்துடுத்து, அவிரோத அத்தியாயம்னு பேர். விரோதம் நிறைய வந்தபடியால அந்த விரோதத்தை பரிகாரம் பண்ணுவா போல 2வது அத்தியாயம். அப்ப 2மே பிரம்மம் ஜெகத்காரணம் சொல்ல வந்ததுதான். அப்ப முதல் 2 அத்தியாயங்களும் பிரம்மம் ஜெகத்காரணம் சொல்ல வந்தது. அதுபோல் 3வது அத்தியாயம் உபாயம். அந்த பிரம்மத்தை அடைவதற்கு உண்டான வழி எது? பக்தியே. ஸ்ரீபாஷ்யத்தில் பிரபக்தி கிடையாது, ஸ்ரீபாஷ்யத்தில் பக்தியே உபாயம் தெரிவித்தார். அதுக்கு மேல பக்தி உபாயமான 4வது அத்தியாயம் என்ன? பலம். பலம் என்ன சுவாமி? முக்தியே. அந்த பிரம்மத்தை நன்னா விசாரம் பண்ணி ஜெகத்காரணம் பிரம்மம் என்று தெரிஞ்சு முதல் 2 அத்தியாயத்துல ஜெகத்காரண வஸ்து பிரம்மம் தெரிஞ்சு கொண்டு அதை நன்னா அதை எப்படி அதை விடுபண்ணும்? பக்தி உபாபன்ன ஞானத்தால. பக்தி என்ன? பக்தியை பண்ணி அந்த பக்தி அடைவதற்குண்டான வழி 3வது அத்தியாயத்தை சொல்லப்பட்டு 4வது அத்தியாயத்தை அந்த பலத்தை சொன்னார். ஆக சித்தோடும் அச்சித்தோடும் கூடியிருக்கிற பிரம்மம் என்றாலே எப்படி இதே தெரியுது? கூடியிருக்கிற பிரம்மத்துக்கு 2வது கிடையாது அப்படின்னு தெரிவித்தார். இதைத்தான் எங்கும் இருக்கக்கூடிய பகவான் தெரிவிக்கிறார். அப்ப இந்த விஷ்ணுன்னு சொன்னாலே பெருமை படித்த பரவாசுதர் எங்கும் இருக்கும் எனக்கு நாராயண பகவான் ஒரே தத்துவம். ஆக சரி சுவாமி, ஒரே தத்துவம்னு சொல்லி 3 சொல்லிட்டு ஒரே தத்துவம் சொல்றீங்களா? ஆமா, 3னது சித்து அச்சித் ஈஸ்வரன். இந்த சித்து மசுக்கும் பகவானுக்கு சரீரமா இருக்கணும், அவனை விட்டு பிரியலையணும். விட்டு பிரியாத தத்துவம் 1, கூடின பிரம்மம் 1. அப்ப கூடக்கூடியது எது? சித்தம் அச்சித்தம் கூடவே இருக்கணும். அப்ப 3 தத்துவம்னு சொல்லலாம், ஒரு தத்துவம் சொல்லலாம். ஒரு தத்துவம் சொன்னா கூடின பிரம்மத்துக்கு 2வது இல்லை. 3 தத்துவம் சொன்னா சித்தத்துவம் அச்சித்தத்துவம் ஈஸ்வர தத்துவம். இதுதான் விசிஷ்டாத்வைதிக தரிசனம் என்று தெரிவித்தார். இதுதான் ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமியுடைய ஆச்சரியமான ஒரு பிரபந்த கிரந்தம். என்னது? யதீந்திர மத கீதிகான்னு பேரு. ஆச்சரியமான கிரந்தம். இத விதவிதமான, அதாவது ஆச்சரியமான விதவிதமான மான மேய, அதாவது பிரமாணங்கள் என்ன, பிரமேயங்கள் என்ன, இதை வைத்துக் கொண்டு என்ன சொல்றாரு? 3 பிரமாணம், 3 அவதாரங்கள் பிரமாணத்துல, 7 அவதாரங்கள் பிரமேயத்துல. இதை வைத்துக் கொண்டு பூர்ணமா தெரிவித்தார்.
சாஸ்திரத்தை கொண்டு என்னென்ன உண்டோ அதையெல்லாம் சொல்வார். இப்ப தன் குருவான யாரு தெரிவிக்கிறார்? தொடையாச்சார சுவாமி தன் குருவான மகா குருவான சுவாமி தொடையாச்சார சுவாமி சிஷ்யராக அடியேன் சீனிவாசனாக இந்த யதீந்திரமத தீபத்தை, இந்த விளக்கை யதீந்திரமத தீபிகான்னு பேரு. இந்த விளக்கை யாரெல்லாம் கை கொண்டார்களோ, இதெல்லாம் யாரெல்லாம் வாசிக்கிறாளோ, யாரெல்லாம் காலட்சேபம் கேட்கிறார்களோ, யாரெல்லாம் தெரிந்து கொள்கிறாரோ அனைவரும் கொண்டாடத்தக்க அறிவுடையவர்கள். ரமணன்னா நமக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு பட்டம் கொடுக்கிறார். இதை யார் தெரிஞ்சின்றாலோ அவெல்லாம் என்ன கொண்டாடத்தக்க அறிவு உடையவர்களாக ஆவார்கள். ஏன்னா எல்லாமே அவ எல்லாரும் என்ன பண்ணுவா, ஓ இப்படிப்பட்ட ஞானியா சுவாமி யதீந்திரமத தீபிகா தெரிஞ்சுட்டு இருக்காரு, அபாரமான ஞானி அப்படின்னு எல்லாரும் கொண்டாடும்படியான ஒரு நிலையே இவா இருப்பா. அது மட்டும் இல்ல, இவாளுக்கு நன்னா பக்தி வளரும். அது மட்டும் இல்ல, நல்லவர்களுடைய கட்டாட்சம் பரிபூர்ணமா கிடைக்கும். இந்த யதீந்திரமத தீபிகாவை வாசிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் சொல்பவர்களுக்கும் இதை நல்ல அனுவர்த்தனம் பண்ணவர்கள் உண்டு. அது மட்டும் இல்ல, இந்த யதீந்திரமத தீபிகா கேட்டால் என்னன்னா நிறைய சந்தேக முடிச்சுக்கள் அத்தனை வாழ்ந்து போறதுன்னு சொல்லியா. அப்படிப்பட்ட ஆச்சரியமான இப்ப தன்னுடைய ஆச்சாரனுக்கு தனியை சொல்றார். சண்டமாருத வேதாந்த விதேகி வேதாந்த ரட்சகாஸ்ய மகாச்சாரிய மங்கலம் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஸ்ரீமதே ரம்யஜாமா திருமுனீந்திராய மகாத்மனி ஸ்ரீரங்கவாசினி பூயாது நித்தியஸ்ரீ நித்தியமங்கலம் சொல்லி முடிக்கிறார். அது மட்டும் இல்ல, நமக்கு முதல்ல இதை சொல்லுன்னு தூண்டினோம் ஒருத்தர். முதல்ல இதை அடியனுக்கு சொல்லி கொடுத்த அந்த ஆச்சாரியத்தினுடைய விளங்கி என்னதான் ஆச்சாரம் இருந்தாலும் அந்த ஆச்சாரம் யாரும் சொல்லுவார்? பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார். அந்த பெரிய பெருமாள் பெரிய பிராட்டிய திருவிழிலே நம்முடைய பிரமாணத்தை தெரிவித்துக் கொண்டு மேற்கொண்டு இது அடியன் தெரிஞ்சின்றாலும் ஆச்சாரியன் சொல்லி கொடுக்கலன்னா ஒன்னும் பெரிய ஒரு ஞானமனட்டானவை நன்னாகவே உடையனான உருவை இழந்த கணன் அந்த ஆச்சாரியன் திருவிழியை பிரார்த்தித்துக் கொண்டு மேற்கொண்டு இதை சொல்லுன்னு ஒருத்தர் நியமனம் பண்ணணும். அந்த வையாரம் குரூப் அவளுக்கு நிறைய பல்லாண்டுகளை பாடிக்கொண்டு மேற்கொண்டு அவங்க கைத்தறிகள் மேற்கொண்டு நன்னா சீரும் சிறப்புமாக மேற்கொண்டு சீவைட்ட சம்பிரதாயத்தை நல்லா வளர்க்க வேண்டும் என்று அதே பெரிய பெருமாள் பெரிய பிராட்டி அவருடைய திருவிழியை பிரார்த்தித்துக் கொண்டு இதற்கு மேலே இத்தனையும் பண்ணியிருந்தாலும் நீங்க கேட்கணுமே. அதை 1.5 மணி நேரம் 3/4 மணி நேரம் சாமானிய விஷயமே இல்லை. உட்கார்ந்துட்டு நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் காலட்சேபம் முடிஞ்சது இந்த சந்தேகங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கணும். உங்களுக்கும் பல்லாண்டோடி கொண்டு செங்கம் திருமுகத்து செங்க திருமாகால் எங்கும் திருவருள் பெற்று இன்பருள் சொல்லிக் கொண்டு அந்த திவ்ய தம்பிகளா இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியா பிரிவின திருவிழிய பிரமாணத்தை முடித்துக் கொண்டு ஆழ்வாரும் பெருமானாட்சியின் திருவிழிலேசனம் ஆச்சாரியன் திருவிழிலேசனம் பாகவதால் திருவிழிலேசனம் என்று சொல்லி திவ்ய தம்பதிகளுக்கு பல்லாண்டு பாண்டிக் கொண்டு அமைகிறேன். ஏதாவது குற்றம் குறைந்தால் சமிக்க பிரார்த்திக்கிறேன். சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். என்ன காலட்சேபம்ன்றது மேற்கொண்டு உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், அவசியம் பண்ணிடுவோம். நாளை கார்த்தால பாகவதம் காலட்சேபம் கிடையாது. நாளை சாயங்காலம் காலட்சேபம் உண்டு என்னன்னு உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். நாளை மறுநாள் பாகவதம் காலட்சேபம் உண்டு. இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். யாராவது பேசுறதுன்னா பேசலாம். ஸ்ரீமதி ராமலிங்க சாமி சாமி அடியே சாமி ரொம்ப நல்லா இருந்தது காலட்சேபம். நான் அவ்வளவா படிப்பறிவு கிடையாது, 10ஆம் கிளாஸ் கிராமம் தான். நான் கேட்க ஆரம்பிக்கும் போது நமக்கு இது புரியுமா என்னன்னே சந்தேகமா தான் கேட்க ஆரம்பிச்சேன். பட் ஆனா நல்லா புரிஞ்சுது சாமி, நல்லா புரிஞ்சுது எனக்கு. நீங்க சொன்ன விதம் ரொம்ப அருமையா சொன்னீங்க சாமி. நான் எங்க மாதிரி படிப்பறிவு இல்லாதவங்களுக்கும் புரியுற மாதிரி சொன்னீங்க. அதுதான் ஏற்றம். ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி சாமி. ஸ்ரீமதி ராமலிங்க மக அடியேன் சுவாமி. தன்யஸ்மி சுவாமி. இது வரைக்கும் கேட்காத கிரந்தம் சுவாமி. இது பேர் கூட எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது சுவாமி. முதல் தடவையா இதை கேட்டு இது அடியவங்களோட மதிக்கெல்லாம் புரிய வச்சது தேவரை திருவடிக்கு பல்லாண்டு சுவாமி. தன்யஸ்மி சுவாமி. தேவரை திருவடிகளுக்கு பல்லாண்டு சுவாமி. தேவரை திருவடிக்கு பல்லாண்டு சுவாமி. தேவரை திருவடிகளை சேவிச்சுக்கிறேன் சுவாமி. தன்யஸ்மி சுவாமி. ரொம்ப அற்புதமான கிரந்தம் சாதிச்சிருக்கீங்க. தன்யஸ்மி சுவாமி. தேவரீர் எங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு எவ்வளவு எங்க லெவலுக்கு இறங்கி எங்களுக்கு புரிய வச்சுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாமி. நிச்சயமா இன்னைக்கு திருப்பி ரீகேப் பண்ணதுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. திருப்பி நீங்க சொல்லும் போது நல்ல மனசுல பதிஞ்சு சுவாமி. அடியேன் சுவாமி. தேவரி திருவடிக்கு பல்லாண்டு சுவாமி. அடியேன் சுவாமி. தேவி தன்யவாஸ்மி சுவாமி. அடியேன் திருவடி பாதம் சேவிச்சுக்கிறேன் சுவாமி. சுவாமி அடியன் ராமன் கிருஷ்ண சுவாமி.
நீங்க சொன்னாப்புல இந்த அட்டவணை கையில இருந்ததுனாலதான் சாமி ஒரு கண்டிப்பா அது தேவருடைய கிருபைதான் சுவாமி, எம்பெருமான கிருபைதான். அந்த அட்டவணை இருக்க கண்டு எங்களுக்கு அது ஒரு காலட்சேபம் கேட்கலைன்னா கூட ஒரு காலட்சேபம் அன்வைக்க முடியும். அப்ப இந்த அட்டவணை இருக்க கண்டு எங்களுக்கு நீங்க சொல்லி வந்த ஒவ்வொரு விஷயங்களும் நல்ல திருப்தியா இருந்துச்சு சுவாமி. சேவை எடுத்துக்கிற விதம் நல்லா இருந்துச்சு எங்களுக்கு. அது நீங்க சொன்ன அந்த பொண்ணு சொன்ன மாதிரி உங்களால மட்டும்தான் முடியும். இதை இறங்கி இவ்வளவு தூரம் யாராலையும் சேவிக்க சொல்லித்தர முடியாது சுவாமி. அவ்வளவு தூரம் அது எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. இந்த கிரந்தத்தை பூர்த்தி பண்ணி எங்களுக்கு இது பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சுவாமி. அடியன் ராமதாஸ் சுவாமி. எங்களுக்கு புரியணும்னு இவ்வளவு பாடுபடுறே சுவாமி, ரொம்ப ரொம்ப நன்றி சுவாமி. உங்கள் திருவடிக்கு பல்லாண்டு சுவாமி. அடியே சுவாமி.